எழுதிருப்பாரு. 1966 பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் சீமஸ் கெனியோட. அவர் எப்ப நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1995. 1995ல சீமஸ் கெனி வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நேற்று கிளாஸ்ல வந்து அலெக்சாண்டர் குவார்டட் அப்படின்னு ஒரு குவார்டட் வந்து சொல்லி கொடுத்தேன். அது கீழே வர 4 ஒர்க்ஸ் என்னது? ஜஸ்டின் பல்தசார், ஜஸ்டின் பல்தசார், மவுண்ட் ஆலிவ், கிளியா. எஸ், மவுண்ட் ஆலிவ், கிளியா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பவர் அண்ட் த க்ளாரியோட சப்டைட்டில்ரா? The Labyrinth Ways. அதுல வர ப்ரீஸ்டோட நேம்? விஸ்கி ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? யாரு வந்து த ஹிஸ்டரி ஆஃப் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதிருப்பா? எட்வர்ட் கிப்பன். அப்ப ரொமான்டிக் ஐடல் எழுதுனது? எஃப்எல் லூகாஸ். வெறுமனையா டிக்ளைன் அண்ட் ஃபால் எழுதுனது? Evelyn ஈவ்லின் வா. பப்ளிகேஷன் இயர் என்ன அதோடது? 1928. ஜேபி ப்ரீஸ்லி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கதை என்ன படிச்சோம் நம்ம? Good Companion. குட் கம்பேனியன். ப்ரீஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல கம்பெனியா இருப்பாரு. என்ன பண்ணுவாரு? ஏஞ்சல் பேமெண்ட். ஏஞ்சல் பேமெண்ட். அடுத்தது Dangerous ஏஞ்சல் Corner. கார்னர். டேஞ்சரஸ் கார்னர். அண்ட் தென் ஈடன் எண்ட். ஈடன். இவங்க 4 பேர் ஒரு பேர் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த ஒரு ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். வாட் இஸ் த ஒர்க்? டைம் அண்ட் கான்வேஸ். டைம் அண்ட் கான்வேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ரேசர்ஸ் ஏஜ் அப்படின்ற ஒர்க் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1944. எபிகிராஃப் எதுல இருந்து எடுத்திருப்பாங்களா? நெட் கொஸ்டின். ஷேக்ஸ்பியர் 12. இல்ல அது ஒரு பழைய கதை. கதை உபனிஷத். கதை உபநிஷத்துல இருந்து தான் வந்து எபிகிராஃப் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? கேக் அண்ட் ஏலோட சப்டைட்டில்? ஸ்கெல்டன் இன் த கபோர்ட். வெரி குட். ஸ்கெல்டன் இன் த கபோர்ட் அப்படின்னு பார்க்கலாம். டைட்டில் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க? ஷேக்ஸ்பியர் 12th Night. ஷேக்ஸ்பியரோட 12th Night பார்த்தோம். செட்டிங் என்ன? ஷேக்ஸ்பியரோட 12th Night செட்டிங் என்னடா? இளையரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுல வர கேரக்டர் தான் யாரு? Roman Cluffa. நான் என்ன கதை சொல்லி கொடுத்தேன்? ஷேக்ஸ்பியரோட 12th Night அப்படின்னா மணி 12, மணி வந்து 12 ஆகுது. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? பெஞ்சில் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த கேரக்டரோட நேம் என்ன? சார் டாபி பெஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே சார், டாபி பெஞ்ச் அப்படின்றதான் கேரக்டர். அவன் தான் வந்து அந்த ஸ்பீச்ல வந்து அந்த கேக் அண்ட் ஏல் அப்படின்ற அந்த லைன் வந்து அட்டர் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஒர்க் பார்த்தோம்ல, நெட் கொஸ்டின்ல கேட்டது. பைலான்ஸ். ஓகேவா? கேத்தலிக் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல பவர் அண்ட் த க்ளோரி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1940. எஸ், 1940 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எண்ட் ஆஃப் அன் அஃபேர்? 1951. எஸ், 1951 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? கான்ஃபிடென்ஷியல் கிளர்க்குன்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? T.S. Eliot. ஏஜென்ட் நம்ம எழுதுனது? கிரஹாம் கிரீன். கிரஹாம் கிரீனோட ஃபர்ஸ்ட் ஒர்க் மேன் வித்தின் பார்த்தா அவன் எதுல போயிட்டு இருந்தான்? ட்ரெயின். அவன் யாரு உருவாக்குனா அவனை? இங்கிலாந்து. அவன் கையில என்ன இருந்துச்சு? கன் இருந்துச்சு. அவன் போயிட்டு இருந்தது வந்து எப்படி இருந்துச்சு ஜேர்னி? அப்ப அவன் ப்ரொஃபஷன் என்ன? கான்ஃபிடென்ஷியல் ஏஜென்ட். அதனால அவன் எங்கனாலும் போவான். அப்ப அது வந்து லா அவனுக்கு கிடையாது. அதனால லாலெஸ் ரோட் அப்படின்னு சொல்லி பாக்குறான். அப்ப வந்து அவன் எப்படி வாழ்வான்? குவைட் அமெரிக்கனா வாழ்வான். அப்புறம் அவர் மேன் இன் ஹவானா சார்ட் ஆஃப் லைஃப் வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? ஜேஜி வெரால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட எம்பையர் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல ட்ரபிள்ஸ் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1970. 1970ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, நான் ஸ்கிரீன் பண்ணி ஷேர் பண்றேன் ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் விசிபிளாடா? Yes, ma'am.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து போஸ்ட் வார் லிட்ரேச்சர் poets அண்ட் பிளேரைட் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொன்னா டிலன் தாமஸ். டிலன் தாமஸ் வந்து 1914 born ஆகி 53 டிமைஸ் ஆயிருப்பாரு. இவர் வந்து ஒரு வெல்ஷ் poet. சரியா? இவரோட போம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ன் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் போமும் கூட. ஓகே, அதுக்கப்புறம் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டு நாட் கோ ஜென்டில் இன்டு தட் நைட் அப்படின்னு சொல்லி, தட் நைட் தட் குட் நைட்னு வராது, do not go gentle into that night அப்படின்னு சொல்லி தான் அதோட டைட்டில். ஓகேவா? அது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். தென் டிலன் தாமஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்டர் மில்க்வுட் ட்ரீ. அதே மாதிரி அப்போ அண்டர் கிரீன்வுட் ட்ரீ அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா? முக்கியமான ஆட்கள், ரெண்டு பெரிய ஆட்கள். அண்டர் கிரீன்வுட் ட்ரீ ஒரு ரெண்டு வயசானவங்க ஒரு ரெமெடிக்காக ஓடி வந்தாங்க. ரொம்ப இழைச்சிச்சு அவங்களுக்கு. ஒரு ட்ரீ கீழ் நின்னாங்க. தூரமா நின்று பார்த்தா அந்த ஊர் மக்கள், நேட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊரோட ஒரு ஆளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப அந்த ஆள் வரும்போது கொட்டடிச்சு கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு கதை சொல்லி கொடுத்தேன். சார்ல்ஸ் டிக்கன் இல்ல, சார்ல்ஸ் டிக்கன்ஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம்? பிக்விக் பேப்பர்ஸ், அது போய் வார்னபே ரஜ்ஜு, அந்த போய்த்து வீட்டு பொண்ணு, ஹார்ட் டைம்ஸ், அந்த கதை தான் வந்து டிக்கன்ஸோடது. அவர் அப்படின்னாலே உங்களுக்கு ஆலிவர் ட்விஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிக்கன்ஸ்னாலே ஞாபகம் வரும். அப்ப டிக்கன்ஸோட கதையில நம்ம அதை பார்க்கல. அப்ப யாரா இருப்பா இது? ஆலிவர் அவரும் இல்ல, இன்னொருத்தர்ரா. டிக்கன்ஸ் எப்படி பெருசோ அதே மாதிரி நான் இன்னொருத்தருக்கு ஃபுல் சம்மேஷனையும் படிக்க வச்சு எல்லா சம்மேஷனையும் சொல்லி கொடுத்து chronology எல்லாம் நம்ம தரவு பண்ணோம். அதுல கடைசி அவரோட ரெண்டு இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பார்க்கும்போது 1891 ஒன்று பப்ளிஷா இருக்கும், 1895 ஒன்று பப்ளிஷா இருக்கும். 1891 1895. டெஸ்பரேட் ரெமெடிஸ், லேடி அண்ட் ஓல்ட் மேனா, ஓல்ட் மேன் அண்ட் லேடி அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒர்க் வரும். அப்புறம் அண்டர் கிரீன்வுட் ட்ரீ, தாமஸ் ஹார்டியா? தாமஸ் ஹார்டி தான். இப்ப டிக்கன்ஸும் ஹார்டியும் குழப்பாதீங்க. சரியா? டிக்கன்ஸ்னாலே ஆலிவர் ட்விஸ்ட், அந்த கஷ்டப்படுற பசங்களை பத்தி பேசியிருந்திருப்பாங்க. அப்படிதான் கதையே ஸ்டார்ட் ஆகும். அவனுக்கு பிக்விக் பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நக்கிறதுக்காக ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க, ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப். இதுதான் வந்து டிக்கன்ஸ். ஹார்டிக்கு தான் நம்ம இந்த கதை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பேர் ஆஃப் ப்ளூ ஐஸ். எஸ் மேம். ஹார்டிக்கு கதை ஞாபகம் இருக்கா? இல்ல சும்மா நான் மேல்டாப்ல ஒரு தடவை சொல்லவா? உங்ககிட்ட தாண்டா கேக்குறேன். கௌதம், ஜமல், இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம். அதுல கதை நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு லேடி அண்ட் ஓல்ட் மேன் அண்ட் லேடி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒர்க். ஒரு ரெமெடிக்காக அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்தாங்க. அப்ப எதுக்கு கீழே போய் நின்னாங்க அப்படின்னா கிரீன்வுட் கீழே போய் நின்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப தூரத்துல இருந்து பார்க்க ரெண்டு கண்ணு வந்து அவங்களை பார்த்துட்டு இருந்துச்சு. அதான் பேர் ஆஃப் ப்ளூ ஐஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அவங்க தனியா நிக்கிறாங்க அப்படின்றப்போ அங்கிருந்து யார் கூட்டமா வந்தா அப்படின்னு சொன்னா அந்த ஊரோட நேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டமா வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அங்கதான் வந்து மேயர் வந்தாரு. மேயர் வந்த போது ரெண்டு பேர் வந்து கொட்டடிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் கடைசி ஒர்க் வந்து இவங்களுக்கு டெஸ் ஆஃப் த டிபரபிள்ஸ், ஜூட் த அப்ஸ்குவேர், அப்புறம் உட்னு ஒரு ஒர்க் வரும். இந்த கதை ஞாபகம் இருக்கா இப்போ? எஸ் மேம். டெஸ்ட் ஆஃப் த டிபரபிள்ஸ் 1891, ஜூட் த அப்ஸ்குவேர் வந்து 1895. அப்புறம் மேயருக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பரை நான் படிக்க வச்சேன். அதுதான் வந்து மேயர் ஆஃப் த கேஸ்டர்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவன் ஒய்ஃபை வந்து அவன் வித்துட்டு 21 வருஷம் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுத்திருப்பான். அப்புறம் அவங்க ரெண்டு பேர் திருப்பி தேடி வருவாங்கன்னு ஒரு கதை பார்த்தோம். அதுல கூட காண வச்சு ஏதோ ஒரு சீன் வந்துச்சு. ரிமெம்பர்? எஸ் மேம். அதுதான் வந்து ஹார்டி. சரியா? அங்கதான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அண்டர் கிரீன்வுட் ட்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்பவுமே அண்டர் கிரீன்வுட் ட்ரீயும் மில்க்வுட் ட்ரீயும் சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கிரீன்வுட் ட்ரீ அப்படின்னு சொன்னா ஹார்டி, வெறும் அண்டர் மில்க்வுட் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பா அப்படின்னா டிலன் தாமஸ் வந்து எழுதியிருப்பாரு. டிலன் தாமஸோட இன்னொரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போர்ட்ரேட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் டாக். நம்ம போர்ட்ரேட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் விமன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும் போது யங் டாக் வந்து டி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தேன். டாகோட ஆல்பபெட் வந்து டில தான் ஸ்டார்ட் ஆகுது. டிலன் தாமஸோட நேமும் டில தான் ஸ்டார்ட் ஆகுதுடா. அதனால இந்த டிடியை சேர்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? சோ ஃபர்ன் ஹில் வந்து அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் போம். டு நாட் கோ ஜென்டில் இன்டு தி நைட். அண்டர் கிரீன் மில்க்வுட் ட்ரீ வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா தாமஸ் ஹார்டியோட ஒர்க் கூட கம்பேர் பண்ணி படிச்சிருக்கோம். தென் டாக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது டில ஸ்டார்ட் ஆகுது. ஆத்தர் யாரு அப்படின்னு சொன்னா டிலன் தாமஸ். இவரோட டிலன் தாமஸோட ஒர்க்ஸ் இதை தாண்டி எக்ஸாம்ல கேட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போம்ஸ் இன் அக்டோபர் அப்படின்னு சொல்லி ஒன்னு எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கு கீழே டெத் அண்ட் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. டெத் அண்ட் என்ட்ரன்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா டிலன் தாமஸோடது. இந்த டெத் அண்ட் என்ட்ரன்ஸ் அப்படின்ற இந்த ஒர்க்குக்கு டைட்டில் எங்க இருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நெட் எக்ஸாம் கேட்டாங்க. அது எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஜான் டன்னோட டெத் டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஜான் டன்னோட ஒர்க்ஸ் படிக்கும்போது நம்ம எல்லாமே 18+ கண்டென்ட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். அதுல டெத் டுவெல் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து நான் சொல்லி கொடுக்கல. பட் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜான் டனுக்கு டெத் டுவெல்னு ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்றதே தெரியும். சரியா? சோ டெத் அண்ட் என்ட்ரன்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து டிலன் தாமஸோடது. அதுக்கு டைட்டில் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஜான் டன்னோட டெத் டுவெல் இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எஸ் மேம். எஸ்.
இவ்வளவுதான் வந்து டிலன் தாமஸ். ஆல்ரெடி டிலனுக்கு டிடி தான், டெத் அண்ட் என்ட்ரன்ஸ், டாக், அப்புறம் மில்க்வுட், டு நாட் கோ ஜென்டில் இன் தி நைட். அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் போம் என்ன அப்படின்னா ஃபர்ன்ஹெல். ஓகேவா. த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று நான் சொல்லி கொடுத்தேன். த மூமெண்ட் அப்படின்றது மூமெண்டோட நேம் தான். அது அந்த டேர்ம் வந்து யார் காயின் பண்ணா அப்படின்னு சொல்லி நேற்று ஒருத்தர் சொல்லி கொடுத்தேன். ஜேல ஸ்டார்ட் ஆகும் இனிஷியல் வந்து. ஜேடி நேற்று நம்ம படிச்சோம். ஜேடி ஸ்காட். எஸ், ஜேடி ஸ்காட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா. மேல வந்து பிரெயின், வெயின் அந்த மாதிரிலாம் படிச்சோம். பிரெயின் அப்படின்னு சொன்னா ஒர்க் என்ன சொல்லி கொடுத்தேன்? டாப் பிரெயின் எங்க இருக்கும்? ரூம் ஆஃப் த டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப வெயின்னு ஒருத்தர் இருந்தான், ஜான் வெயின். அவனுக்கு என்ன ஒர்க் படிச்சோம்? ஹரி ஆன் டவுன் யங் ஷோல்டர். கரெக்ட். ஹரி ஆன் டவுன் அப்படின்னு சொன்னா அந்த நரம்பு வந்து கீழே போறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் யங் ஷோல்டர் அப்படின்ற ஒர்க் படிச்சோம். ஓகேவா. வேற என்ன ஆத்தர்ஸ் நேற்று நான் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி? வேற யார் பார்த்தா? ஏதாவது ஞாபகம் இருக்கா ஆத்தரோட நேம்? இவரு ஆங்கிரி யங்மேன் மூவ்மெண்ட் வந்து யார் காயின் பண்ணா? ஜான் அஸ்பார்ன். அவரோட ஒர்க் வந்து என்னதுடா? லுக் பேக் இன் ஆங்கர். அவர் எதுக்கு கீழே வருவாரு அப்படின்னு சொன்னா ஆங்கிரி யங்மேன் மூவ்மெண்ட் கீழே வருவாரு, ஜான் ஆஸ்பார்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா. அப்புறம் கிங்ஸ்லி ஏமஸ், மார்டின் ஏமஸ், 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கிங்ஸ்லி ஏமஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? லக்கி ஜிம். அது யாருக்காக டெடிகேட் பண்ணாங்க? பிலிப் லார்கின். அவர் எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கி இருப்பாரு? ஓல்டு டெவில்ஸ். 1986 பப்ளிகேஷன். அதுக்கு தான் ஒரு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. அவரோட தம்பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்டின் ஏமஸ் மொத்தம் 2 ஒர்க் படிக்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? ரேச்சல் பேப்பர்ஸ். அப்புறம் நான் இன்னொரு ஒர்க் படிக்க சொன்னது எல்லோ டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது நடுவில் இருக்கிறது வந்து ஆரோ டைம்னு ஒரு ஒர்க் வரும். ஓகேவா. டைம் அப்படின்னா அது 1ல தான் நிற்கும். அதனால அதோட நம்பர் வந்து 1ல முடியும்ன்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ரெண்டுமே 3-3ல முடியும். எல்லோ டாக் வந்து 2003, அந்த நம்பரும் 3ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்டின் ஏமஸும் கிங்ஸ்லி ஏமஸும் பார்த்தோம். பிலிப் லார்கின் வந்து முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஓகேவா. இப்ப ஆங்கிரி யங்மேன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே மாதிரி கிச்சன் சிங் ரியலிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிச்சன் சிங் ரியலிசம் அப்படின்றத யார் பாயிண்ட் பண்ணியிருப்பா? கிச்சன் சிங் வந்து எதுல இருக்கும்? சொல்லுங்கடா. டேவிட் சில்வெஸ்டர். அதுக்கு கீழே 2 ஆத்தர் தான் படிச்சோம். அதுல ஒருத்தர் யாரு? அர்னால்ட் வெஸ்கர், சொல்லுங்க சக்தி. அர்னால்ட் வெஸ்கர் அண்ட் ஷீலா மேம் டிலானி. எஸ், அர்னால்ட் வெஸ்கர் அண்ட் ஷீலா டிலானி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அர்னால்ட் வெஸ்கர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஒர்க் எல்லாம் எது ரிலேட்டடா வரும்னு சொல்லி கொடுத்தேன்? கிச்சன் ரிலேட்டட். அதனால அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே என்ன வரும்? த கிச்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் ஒர்க் சிப்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் ஒர்க் வந்து அவர் என்னன்னு சொல்லி ட்ரிலஜி எழுதியிருப்பாரு? சிக்கன் சூப். ஏதோ சூப்னு சொல்லி டைட்டில் வச்சிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? சிக்கன் சூப். சிக்கன் சூப் வித் பார்லி. சிக்கன் சூப் வித் பார்லி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைட்டில் வரும். செகண்ட் டைட்டில் ரூட்ஸ். தேர்ட் ஒன் வந்து வித்தியாசமான பேர் வரும்னு சொன்னார். ஜெருசலம் அப்படின்னு சொல்லி தேர்ட் டைட்டில் வரும். தென் அவரோட இன்னொரு அவர் முடிஞ்சிட்டாங்க. அப்புறம் ஷீலா டிலானிக்கு ஒரே ஒரு ஒர்க் மட்டும் படிக்க சொன்னேன். டேஸ்ட் ஆஃப் ஹனி. அப்ப நேத்து ஏதோ அரைகுறை ஞாபகம் இருக்குல்ல? எஸ் மேம். சோ டெலன் தாமஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்னது அப்படின்னு சொன்னா த மூவ்மெண்ட். ஓகேவா. த மூவ்மெண்ட் வந்து 1950s ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஜேர்னல் என்ன அப்படின்னு சொன்னா ஹரிசான் அப்படின்றது அவங்களோட ஜேர்னலே. இந்த த மூவ்மெண்ட் அப்படின்றதுக்கு கீழே 2 ஆந்தாலஜிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த 2 ஆந்தாலஜிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போயட்ஸ் ஆஃப் த 50s அப்படின்றது ஒரு ஆந்தாலஜியோட டைட்டில். ஓகேவா. போயட்ஸ் ஆஃப் த 50s 1955ல பப்ளிஷ் ஆயிருக்கும். யார் எழுதியிருப்பா அப்படின்னா டிஜே என்ரைட் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. இது மைனரான டாபிக் தான். ஐ மீன் இந்த 2 ஆந்தாலஜியும் மைனர் தான், தேவையில்லை, படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. தென் நியூ லைன்ஸ் 1956 எழுதியிருப்பாங்க. அது யார் எழுதியிருப்பா அப்படின்னா ராபர்ட் கான்கஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப த மூவ்மெண்ட் கீழே வர மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிலிப் லார்கின்ஸ், டாம் கன்னு, எலிசபெத் ஜென்கின்ஸ், ஜான் ஹாலோவே, டொனால்ட் டேவிட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல டிஜே என்ரைட்டை இப்பதான் நம்ம மேல பார்த்தோம். போயட்ஸ் ஆஃப் த 50s அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா டோன்ட் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிற்கும் டோன்ட் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி டிஜே என்ரைட்டோட ஒர்க். சரியா. தென் நெக்ஸ்ட் வந்து பிலிப் லார்கின் ஆல்ரெடி நம்ம எங்க பார்த்தோம்? கிங்ஸ்லி ஏமஸ் வந்து ஒரு ஒர்க் வந்து இவருக்கு டெடிகேட் பண்ணாரு அப்படின்றதுல பிலிப் லார்கின் வந்து இம்பார்ட்டன்ட். பிலிப் லார்கின் முன்னாடி ஆஃபன் கேட்டுட்டு இருந்த ஒரு ஆத்தர். சரியா. இப்ப அவர்கிட்ட இருந்து ஒர்க் கேட்கறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜில் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. தென் கேர்ள் இன் வின்டர். இவருக்கு ஒர்க் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி குரோனாலஜில கேட்டிருக்காங்க, இயர் பேஸ்டா கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டினும் பிலிப் லார்கின்ல வந்துருச்சு. சோ ஜில் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1946, கேர்ள் இன் வின்டர்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பா 1947. ஜில் அப்படின்னு சொன்னா சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஸ்பெல்லிங் வந்து JILன்னு கொடுத்துருக்கு. பட் அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கு அப்படின்னு தோணும். அப்ப சில்லுன்னு இருக்குன்னா எந்த சீசன்ல சில்லுன்னு இருக்கும்? வின்டர்ல தான் இருக்கும். அதனால இந்த 2 ஒர்க்கையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சில்லு, கேர்ள் இன் வின்டர் 1946, 1947. ஓகேவா. அப்புறம் இந்த பாயிண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக கிங்ஸ்லி ஏமஸ்
அவரோட லக்கி ஜிம் என்ன பண்ணாரு அப்படின்னா பிலிப் லார்க்கின்காக டெடிகேட் பண்ணாரு அப்படின்ற பாயிண்ட் நான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். தென் இவருக்கு பிலிப் லார்க்கின் அப்படின்னாலே இவரோட போம் கலெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த நார்த் ஷிப் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுக்கு இயர் தெரியணும். ஓகேவா? இவருக்கு இயர் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ரெண்டா படிக்கலாம். 1945, 1955, 64, 74. இதே மாதிரி நான் ஒன்னு விட்டு ஒன்னு சொல்லி கொடுத்தேன். அது யாருக்கு சொல்லி கொடுத்தேன்? ஒன்னு விட்டு ஒன்னு சொல்லி கொடுத்தாடா. ஒரு நம்பர் வந்து 8-8ல முடிஞ்சிருக்கும், இன்னொரு நம்பர் வந்து 10-10 வித்தியாசத்துல வந்திருக்கும்னு சொல்லி கொடுத்தால. கிரஹாம் கிரீனோட கேத்தலிக் நாவல்ஸ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பிரிட்டன் ராக்னு பார்த்தோம். அது 1938. பவர் அண்ட் த க்ளாரி வந்து 40. அடுத்தது வந்து 48ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அடுத்த கடைசி வரைக்கும் வந்து 15 வராது, 51 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அதுதான் படிச்சுக்கோங்க. அந்த நாலுமே அந்த மாதிரி படிச்சிருந்தோம். அதே மாதிரி தான் பிலிப் லார்க்கினோட இயரையும் படிக்கிறது ஈஸி. 45, 55, 64, 74. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நார்த் ஷிப் 1945ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் த லெஸ் டிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1955. ஓகேவா? த லெஸ் டிசீவ்ட் அப்படின்றது இந்த லைன் எதுல இருந்து எடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட். அதுல ஐ வாஸ் மோர் டிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒஃபீலியா வந்து ஒரு லைன் அட்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இருந்து த லெஸ் டிசீவ்ட் அப்படின்ற டாபிக் வந்து அவர் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். த லெஸ் டிசீவ்ட் அப்படின்றது ஒரு போம் கலெக்ஷன். அப்ப நிறைய போம் வந்து அது கீழே பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல ஒன் ஆஃப் த மேஜர் போம் என்ன அப்படின்னு சொன்னா சர்ச் கோயிங், இம்பார்ட்டன்டான டைட்டில். அப்புறம் விட்ஸ் அண்ட் வெட்டிங் அப்படின்றது 1964, ஹை விண்டோஸ் வந்து 1974 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ நார்த் ஷிப், லெஸ் டிசீவ்டு, விட்ஸ் அண்ட் வெட்டிங், ஹை விண்டோஸ், இந்த நாலுமே அவரோட போய்ட்ரி கலெக்ஷன். மேல பார்க்கும்போது ஜில்லுன்னு இருக்கு. எந்த சீசன்ல? விண்டர்ல அந்த பொண்ணுக்கு வந்து கேர்ள் இன் விண்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவ்வளவுதான் வந்து பிலிப் லார்க்கினோடது. கிளியர் தானே? அடுத்து டொனால்ட் டேவிட். ரெண்டு ஒர்க் தான். அந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. பிரைட்ஸ் ஆஃப் ரீசன், ரிமெம்பரிங் தி 30s. ஓகேவா? அப்புறம் எலிசபெத் ஜென்கின்ஸ். எலிசபெத் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது பொண்ணோட பேர் அப்படின்றதே தெரியுது. சரியா? இது வந்து கேர்ளோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுக்கு கீழே வராங்க? நம்ம மூவ்மெண்ட்டுக்கு கீழே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது பொண்ணு அப்படின்றதுனால எங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது A Way of Looking, Song for a Birth or a Death, The Mind Has Mountains. எங்களோட டைட்டில் எல்லாம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எலிசபெத் ஜென்கின்ஸோட பர்சனல் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு டிசீஸ் வந்ததுனால அவங்க வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. சரியா? அதனால அவங்களோட அந்த பொண்ணு பாக்குறதே வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா அந்த சென்ஸ் அவரோட பெர்ஸ்பெக்டிவ நான் சொல்றேன். சரியா? அவ அந்த வேர்ல்ட பாக்குற பெர்ஸ்பெக்டிவே டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்றத. சோ வே ஆஃப் லுக்கிங், அப்புறம் சாங் ஃபார் அ பர்த் ஆர் அ டெத். ஏன்னா அவங்களுக்கு இறந்து போயிருவாங்க, அதனால பர்த் ஆர் அ டெத், அப்புறம் மைண்ட் ஹாஸ் மவுண்டன்ஸ். இந்த மூணு ஒர்க் தான் எலிசபெத் ஜென்கின்ஸ் சொல்றது. மூணுக்கும் இயர் எதுவுமே தேவை கிடையாது. ஒர்க்கோட டைட்டில் மட்டும் எலிசபெத் ஜென்கின்ஸ் தெரிஞ்சா போதும். அவங்க எதுக்கு கீழே வராங்க அப்படின்னா த மூவ்மெண்ட்டுக்கு கீழே வராங்க. த மூவ்மெண்ட் அப்படின்றது யார் பாயிண்ட் பண்ணா அப்படின்னா ஜேடி ஸ்காட் வந்து பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டென்ட். அப்புறம் டாம் கன். ஓகேவா? டாம் கன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு 3 ஒர்க். ஆன் த மூவ் மேனு, காட்டா கோ, மை சேட் கேப்டனு, மேன் வித் நைட் ஸ்வெட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அவரோட நேம்ல கன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த கன் வந்து யார் கையில இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மேன் கிட்ட இருக்கு. ஓகேவா? ஒரு மூவிங் மேன் கிட்ட இருக்கு. சோ மூவ் மேன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா ரொம்ப சேடா இருக்கான். ஓகேவா? சோ மை சேட் கேப்டன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ அவன் கன்னை வச்சுட்டு இன்னொருத்தனை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வேர்க்க ஆரம்பிக்கும். நமக்கு ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தங்க கண்ணை நீட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்ப வேணாலும் ஷூட் பண்ணுவாங்க. நம்ம உயிர் எப்ப வேணாலும் நம்மளை விட்டு போகும் அப்படின்ற தாட் இருக்கும். அதனால அவனுக்கு வந்து நைட் ஸ்வெட், பயங்கரமா ஸ்வெட் ஆகுது அவனுக்கு அப்படின்றது தேர்ட். இது வந்து இன்னொரு பர்சனை நம்ம இண்டிகேட் பண்றேன் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கன்னு, அந்த கன் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேன் கிட்ட இருக்கு. அவன் வந்து ஒரு சேடான கேப்டன். அவன் என்ன பண்றான்? ஒரு செகண்ட் மேனை பார்த்து அந்த கண்ணை வந்து நீட்டிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஸ்வெட் ஆகுது. அப்ப கன் பார்த்தாலே கன்னு கதை இதுதான் ஞாபகம் வரும். மூவ் மேனு, சேட் கேப்டன், இந்த மேன் வித் நைட் ஸ்வெட். அவனுக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கண்ணை ஆப்போசிட்ல பார்க்கும் எப்ப வேணாலும் அவன் சுட்டுருவான் அந்த மேன் ஒன் வந்து அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. இதுதான் டாம் கன்னோட ஸ்டோரி. ஓகேவா? எஸ் மேம். எஸ். அடுத்து டெடியூக்ஸ். ஓகேவா? டெடியூக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் வந்து ஒரு போயட், ஒரு டிரான்ஸ்லேட்டர். டெடியூக்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னு வேற? சில்வியா பிளாத் ஹஸ்பண்ட். சில்வியா பிளாத்தோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சில்வியா பிளாத் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. அவங்க எதுக்கு கீழே வருவாங்க? கன்ஃபெஷனல் போயிட்ரி கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறேன். அவங்க ஹஸ்பண்ட் தான் யாரு அப்படின்னு சொன்னா டெடியூக்ஸ். இவர் வந்து அனிமல் போயிட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இவரோட டைட்டில் எல்லாமே எது ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு சொன்னா அனிமல் டைட்டில் ரிலேட்டடா இருக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட ஹியூமனோட நேச்சரை கம்பேர் பண்ணி பேசுற மாதிரி டெடியூக்ஸோட போம்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டெடியூக்ஸ் வந்து எப்போ பாய்ட் லார்டா இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா 1984ல இருந்து பாய்ட் லார்டா இருந்திருப்பாரு. எப்போ இவங்க சில்வியா பிளாத்த மேரேஜ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1956ல மேரேஜ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? நைஸ். 1 minute. ஓகே,
இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டா ஒரு டவுட் இருந்துச்சு, செக் பண்ணேன். டெடியூக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாய்ட் லாரட் வந்து 1984 இருந்திருப்பாரு. ஓகேவா, இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1982 என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, சில்வியா பிளாத்துக்கு வந்து புலிட்சர் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க கலெக்டட் போம்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மறந்து போகாது. ஆல்ரெடி டெடியூக்ஸும் சில்வியா பிளாத்தும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றது தெரியும். உங்களுக்கு சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அதனாலதான் சில்வியா பிளாத் வந்து நிறைய அட்டெம்ப்ட் போட்டு இருந்திருப்பாங்க சூசைடுக்காக. ஓகேவா, அப்போ 1982 சில்வியா பிளாத்துக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா புலிட்சர் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா த கலெக்டட் போம்ஸ் அப்படின்ற அந்த இதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சில்வியா பிளாத்துக்கு அது எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா போஸ்ட்மஸா தான் கொடுத்துருப்பாங்க. போஸ்ட்மஸானா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு புலிட்சர் பிரைஸ் கிடைச்சிருக்காது. ஓகேவா? Yes, ma'am. எஸ். ஸோ அவங்க எப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா 1956. அந்த கம்பேர் பண்ணி படிச்சதுனால தான் எனக்கு இப்போ அரைக்குறையா இல்ல 82 ஏதோ ஒன்று படிச்சேனே ஞாபகம் வந்ததுனால தான் சொல்ல முடிஞ்சிச்சு. அப்போ கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 82 அந்த புலிட்சர் பிரைஸ் வாங்கிச்சு. இவங்க பாய்ட் லாரட் வந்து 84 ஆனாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா, இப்போ டெடியூக்ஸோட போய்ட்ரி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹாக் இன் த ரெயின் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் 1957 பப்ளிஷ் ஆயிருக்கும். இது கலெக்ஷன். அப்போ இதுக்கு கீழே பப்ளிஷ் ஆன போம்ஸ்ன்னு பார்க்கும்போது த தாட் ஃபாக்ஸ், த ஜாகுவார், ஹாக் ரூஸ்டிங் அப்படின்ற இந்த 3 போம் வந்து இந்த போய்ட்ரி கலெக்ஷன் கீழே இம்பார்ட்டன்டான 3 ஒர்க். ஓகேவா, டெடியூக்ஸை பொறுத்தவரை அவரோட அவ்வளோ ஒர்க்குக்குமே இயர் தெரியணும். முக்கியமா இந்த ஹாக் இன் த ரெயின், லூப்பர் காலு, உடோ வந்து இதுதான் ஸ்பெல்லிங்கே. விடோ அப்படின்றத நம்ம வாசிப்போம், பட் அது வந்து உடோ அப்படின்னு தான் அவர் ஸ்பெல்லிங்கே கொடுத்துருப்பாரு. 1967 க்ரோ அப்படின்ற ஒர்க் வந்து 1970. இந்த 4 ஒர்க்குக்கும் டெஃபினட்டா இயர் தெரியணும். ஹாக் இன் த ரெயின், லூப்பர் காலு, உடோ, க்ரோ அப்படின்ற இந்த 4 ஒர்க்ஸ்க்கும் இயர் தெரியணும். ஓகேவா, இந்த ஹாக் இன் த ரெயின் கீழே பப்ளிஷ் ஆனதான் தாட் ஃபாக்ஸ், ஜாகுவார், ஹாக் ரோஸ்டிங்னு பாக்குறோம். இந்த தாட் ஃபாக்ஸ் அப்படின்ற டைட்டில் கீழே அவர் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஃபாக்ஸ் வந்து எப்படி கன்னிங்கா ஒரு விஷயத்த பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா ஸ்லோவா அதை நோக்கி வந்து மூவ் பண்ணுமோ, அதே விஷயத்த பேரலா இல்ல மெட்டபாரிக்கலா ஆத்தர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நான் ஒரு பேப்பரையும் பெண்ணையும் எடுத்துட்டு ஒரு காம்ஃபுல்லான பிளேஸ்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னோட தாட் எப்படி வரும் அப்படின்னா, மெதுவா அந்த ஃபாக்ஸ் ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வைக்குதோ அதே மாதிரி தான் நான் எந்த கண்டென்ட்ல போகும்போது இல்ல ஏதோ ஒரு விஷயத்த எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னோட தாட்டும் அதே மாதிரிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோ ப்ராசஸா தான் என்னோட தாட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். ஐ மீன் எழுத்துக்கள் வந்து பேப்பர்ல வர ஆரம்பிக்கும் அப்படின்றத அவர் பேரலா கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஸோ தாட் அப்படின்றது என்னோட தாட். நான் ஒரு ஆத்தரா என்னோட தாட்ஸ் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த ஃபாக்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரியே ரொம்ப ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆகும். அப்ப அது எது கூட பேரலா கம்பேர் பண்றாரு அப்படின்னா ஃபாக்ஸ்குள்ள. ஃபாக்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா காட்டுக்குள்ள. அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா மெதுவா பின்னாடி மரத்துக்கு பின்னாடி இருந்து ஏதோ வேட்டையாடுறதுக்கு போகுது அப்படின்னு சொன்னா மெதுவா ஸ்லோவா மூவ் ஆகும் அப்படின்றத அவர் பேரலா கம்பேர் பண்ணிருப்பாரு. புரியுதா? இந்த இருக்கு பாருங்க. Yes, it's a poem about writing poetry. சரியா, அந்த போம் வந்து மெட்டபரிக்கலா எதை டிபிக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு ஃபாக்ஸோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி. எப்படி ஃபாக்ஸ் வந்து மிஸ்டீரியஸா ட்விச்சியா அன்பிரடிக்டபிளா மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் என்னோட தாட்ஸும் மெதுவா ஸ்லோவா வரும். அதை தான் வந்து இந்த ஃபாக்ஸையும் தாட்டையும் அவர் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எஸ் மேம். அதுல இவரோட இன்னொரு ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது என்னது அப்படின்னு சொன்னா ஹாக் ரூஸ்டிங். ஹாக் அப்படின்னு சொன்னா நீங்க அவுல் மாதிரி ஒரு விதமான ஒரு பேர்ட். ஓகே, அவுல் எப்படி நைட் வந்து மேல இதுல அது ஏறி உட்காந்துட்டு கண்ணு உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்கும், அதே மாதிரி தான் ஹாக் அப்படின்ற விஷயமும். சரியா, அந்த ஹாக் அப்படின்றது என்ன சொல்ல வருவாரு அப்படின்னு சொன்னா, ஹாக் வந்து ஒரு பிரிடேட்டர். அது வந்து நல்ல உயரத்துல மேல ஏறி உட்காந்துருக்கும். அப்போ அந்த பிரிடேட்டரை வந்து எது கூட அவர் கம்பேர் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, நம்மளோட கண்ட்ரில பாலிடிக்ஸ் அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, அதை தாண்டி அந்த பாலிடிக்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா பின்னாடி இருக்கிற பிக் ஷாட்ஸ். யார் அதிகமா பணம் வச்சிருக்காங்களோ அவங்க நினைச்சா எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு, ப்ராசஸ்ல இருக்கு. ஓகேவா, மேல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாலிடிக்ஸ், பட் கீழே நடந்துட்டு இருக்குது அப்படின்றது வேற ஏதோ ஒரு விஷயம் தான் நம்மள நடந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்மள இன்ஃபுளுன்ஸும் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன வாங்கணும், என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து முடிவு பண்ணி நம்மள பண்ண வைக்கிற மாதிரி தாட்ஸ் வந்து திங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஹாக் ரோஸ்டிங் அப்படின்றது அந்த பிரெடேட்டர் மேல உட்காந்துட்டு உலகத்தை வந்து பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து அது இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேவா, ஐ வாண்ட் திங்ஸ் டு பி இட் இஸ் சம்வாட் ஏதோ ஒரு லைன் வந்து வரும் இங்கிலீஷ்ல. அந்த லைன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நான் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த உலகம் வந்து இப்படிதான் இயங்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால அது இப்படிதான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆட்டிடியூட்ல அந்த லைன் வந்து அட்டர் பண்ற மாதிரி இந்த ஹாக்க வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பறவை வந்து அதை அட்டர் பண்றதா அந்த போம்குள்ள வந்து டெடியூக்ஸ் வந்து பேசியிருப்பாரு. பட் அந்த விஷயம் எதை சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஆள் வந்து இந்த உலகம் இப்படிதான் பார்க்கணும், இதைதான் பார்க்கணும், இதை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்றத அவன் தான் டிசைட் பண்றான் அப்படின்றத அந்த ஹாக் ரோஸ்டிங் மூலமா அவர் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரியுதா? எஸ் மேம். எஸ் தான் இருக்கு.
Tedukes imagines the interior thoughts of one of the great birds of prey. ஓகேவா, அதுதான் the hawk அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த போம் வந்து என்டையரா ஹாக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ற மாதிரி இருக்கு. அப்ப இது வந்து எதை கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மேல இருக்கிற அந்த ஹையர் பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு இப்படிதான் திங்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த ஹாக் ரூஸ்டிங் சொல்ற மாதிரி அந்த பேர்டையும் அந்த சிச்சுவேஷனையும் கம்பேர் பண்ணி இந்த ஹாக் ரூஸ்டிங் கீழே பேசியிருப்பாரு. ஓகேவா, ஓகேவாடா? Yes, ma'am. எஸ். ஸோ ஹாக் அண்ட் ரெயின் வந்து 1957, லூப்பர் கால் வந்து 1960, உடோ வந்து 1967, க்ரோ வந்து 1970. இவரோட மைனர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது மூர் டவுன், ஊல்ஃப் வாட்சிங், இது ரெண்டுமே அவரோட மைனர் ஒர்க். தென் வந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒர்க் பார்த்திருக்கோம். யாருக்கு? ஹெரால்ட் பிண்டருக்கு பர்த்டே பார்ட்டின்னு பார்த்திருக்கோம். ஓகேவா, அப்போ பர்த்டே லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா டெடியூக்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. பர்த்டே பிரசன்ட்னு சொல்லி யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா சில்வியா பிளாத். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து லெட்டர்னு எழுதினா டெடியூக்ஸ், பிரசன்ட்னு சொல்லி யார் எழுதுனா அப்படின்னா பிளாத். நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா சில்வியா பிளாத்ல செகண்ட் வேர்டு வந்து பி. அதனால அவங்களோட ஒர்க்லயுமே செகண்ட் வேர்டு என்னது அப்படின்னு சொன்னா, ஐ மீன் செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் என்ன அப்படின்னு சொன்னா பி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மிஸ் இருக்கிறது என்ன? லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா நம்ம டெடியூக்ஸ் தான் எழுதியிருப்பாரு. இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொன்னா ஆலன் சிலிட்டு. ஆலன் சிலிட்டுக்கு நேத்து என்ன கதை சொல்லி கொடுத்தேன்? சிலிட்டு வந்து சில் அவுட்னு சொல்லி கொடுத்தேன். சில் அவுட் எதுக்கு தெரியும்டா? வெறுமனையா சில் அவுட் வந்து காலையில நைட், Saturday night, சாட்டர்டே நைட் அண்ட் Sunday morning. சாட்டர்டே நைட் அண்ட் சண்டே மார்னிங். அப்புறம் ஏதோ கீ டு டோர், ஓப்பன் டோர்னு சொல்லி 2 டைட்டில் இருப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு ஷார்ட் ஸ்டோரி கொடுத்திருப்பாரு. அதுதான் இம்பார்ட்டன்ட் சொன்னல. அது என்னது? Loneliness Long of distance. the long distance run. லோன்லினஸ் இது லாங் டிஸ்டன்ஸ் ரன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வரும். அவரோட ஷார்ட் ஸ்டோரி. இந்த 4 ஒர்க்குமே அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிலிட்டோட அடுத்த ஒர்க் வந்து பர்த்டே. சரியா, அப்போ பர்த்டே பார்ட்டி அப்படின்றதுனா ஹெரால்ட் பிண்டர் 1957 பப்ளிகேஷன். பர்த்டே லெட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா டெடியூக்ஸ். பர்த்டே பிரசன்ட்னு சொன்னா சில்வியா பிளாத். வெறும் பர்த்டே அப்படின்னு சொன்னா ஆலன் சிலிட்டோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ தாட் ஃபாக்ஸ் பார்த்தாச்சு, ஹாக் ரூஸ்டிங் பார்த்தாச்சு. தென் இவரோட சில்ட்ரன் புக் என்ன அப்படின்னு சொன்னா அயன் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. சரியா, டெடியூக்ஸோட சில்ட்ரன் புக். இது வரைக்கும் ஓகே தானே? நெக்ஸ்ட் போலாம்ல. Yes, ma'am. அடுத்து சீமஸ் ஹெனி. ஓகேவா, சீமஸ் ஹெனி தான் எனக்கு ஹோம்ஒர்க் ஸ்டோரியா கொடுத்தேன். சீமஸ் ஹெனி லிட்டில் பிட் கொஞ்சம் பிக்கா இருப்பாரு. அவர் வந்து அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் படிச்சா போதும். அவருக்கு நிறைய ஒர்க் இருக்குல்ல. சீமஸ் ஹெனி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ் அ போயட், பிளேரைட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவர் எது வேண்டாம்னு சொல்லி இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா போயட் லாரட்ஷிப் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டர்ன் டவுன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரியே வேற எந்த ரைட்டர்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிலிப் லார்கின் அண்ட் வால்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா, தென் இவர் எதுல ஜாயின் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா பெல்ஃபாஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்ல வந்து இவர் ஜாயின் பண்ணியிருப்பாரு. இவர் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1995ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. இவரோட மென்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மிக்கேல் மீ லெவர்டி அப்படின்றவர் தான் வந்து இவரோட மென்டர். ஓகேவா, தென் இவரோட இந்த மிக்கேல் மீ லெவர்டி அப்படின்ற இந்த பர்சனுக்கு எந்த ஒர்க்ஸ் எல்லாம் அவர் டெடிகேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபாஸ்டர் ஏஜ், சிங்கிங் ஸ்கூல் அண்ட் நார்த் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இந்த சிங்கிங் ஸ்கூல் தனி ஒர்க், நார்த்ன்ற தனி ஒர்க். ஃபாஸ்டர் ஏஜ், சிங்கிங் ஸ்கூல் அண்ட் நார்த் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவரோட ஃபேமஸான கலெக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் 1966ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இவருக்கு தரோ பண்ண வேண்டியது டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் 1966 பப்ளிகேஷன். ஓகேவா, இது வந்து ஒரு போய்ட்ரி கலெக்ஷன். அதுக்கு கீழே பப்ளிஷ் ஆன ஒர்க் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபாலோவர், மிட் டர்ம் பிரேக், டிக்கிங் தான் நான் உங்களுக்கு ஒர்க் கொடுத்திருந்தேன். மிட் டர்ம் பிரேக்கு நான் உங்களுக்கு சம்மேஷன் சொல்வேன், அதனால அவன் உங்களுக்கு ஞாபகம் நிற்பான். நீங்க படிக்க வேண்டியது இந்த இடத்துல ஃபாலோவர் மட்டும் தான். இந்த 3 ஒர்க்கு எதுக்கு கீழே பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் கீழே பப்ளிஷ் ஆச்சு 1966 பப்ளிகேஷன். ஓகேவா, அடுத்து டோர் இன்டு த டார்க் அப்படின்னு ஒரு ஒர்க் 1969ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுக்கு கீழே பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெக்கலம் ஃபார் த கிராபீஸ், தாட்ஷயர், த வைஃப் ஸ்டேல், பாக்லேண்ட் அப்படின்னு சொல்லி 4 ஒர்க் வந்து டோர் இன்டு த டார்க் அப்படின்ற அந்த ஒர்க்கு கீழே பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் விண்டர் அவுட் அப்படின்னு ஒரு ஒர்க் 1972ல பப்ளிஷ் ஆயிருக்கும். நார்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1975ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, இந்த ஒர்க் வந்து எதை பத்தி டீல் பண்ணும் அப்படின்னு சொன்னா ட்ரபிள்ஸை பத்தி டீல் பண்ணும். இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை பத்தி அவர் பேசிட்டு இருப்பாரு. ஓகேவா, ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்கும். அந்த ப்ராப்ளமா ஒரு ப்ராப்ளம் இல்ல வார் அப்படின்ற வேர்ட் மீன் பண்ணாம அவரோட ஒர்க்ஸ்ல எல்லாத்துலயுமே என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா வெறுமனே த ட்ரபிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. த ட்ரபிள்ஸ் அப்படின்றது இண்டிகேட் பண்றது அந்த அயர்லாந்துக்குள்ள நடந்த பிரச்சனையை பத்தி தான் அவர் வந்து த ட்ரபிள்ஸ் இண்டிகேட் பண்ணியிருப்பாரு இந்த நார்த் அப்படின்ற அந்த ஒர்க்கு கீழே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்த ஒர்க் வந்து சன்லைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் சீட் கட்டர்ஸ், இந்த சீட் கட்டர்ஸ் அப்படின்ற ஒர்க்கை யாருக்காக டெடிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மேரி ஹெனிக்காக டெடிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம்.
நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் ஸ்டேஷன் ஐலாண்டு, த ஹார்ன் லாட்டனு, சீயிங் திங்ஸ், ஸ்பிரிட் லெவலு, எலக்ட்ரிக் சர்க்கிள், ஹியூமன் செயின், இது எல்லாமே இவரோட ஒர்க்ஸ். ஓகேவா? இதுல நீங்க தரவு பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னா டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்டுக்கு கீழே பப்ளிஷ் ஆன அவ்வளோ ஒர்க்ஸ், டோர் இன்டு த டார்க் கீழே பப்ளிஷ் ஆன ரெக்குலம் ஃபார் த காப்பீஸ், தேட்சேர், வைஃப் ஸ்டேல் கூட தேவையில்ல, ரெண்டு ஒர்க் கண்டிப்பா தெரியணும். ரெக்குலம் ஃபார் த காப்பீஸும் தேட்சேரும் கண்டிப்பா தெரியணும். அப்புறம் நார்த் அப்படின்ற கலெக்ஷன் 1975 பப்ளிஷ் ஆச்சு. இதுல வந்து சீட் கட்டர்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா சீயிங் திங்ஸ், இந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட், 1991 பப்ளிகேஷன். அப்புறம் த ஸ்பிரிட் லெவல் 1996 பப்ளிகேஷன். அப்புறம் ஹியூமன் செயின். இந்த 3 ஒர்க்கை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கை பார்க்கலாம். மேல இருந்து பார்த்த 2 கலெக்ஷன், டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட், டோர் இன்டு த டார்க், அப்புறம் நார்த் அப்படின்ற கலெக்ஷன், அதுக்குள்ள சீட் கட்டர்ஸ் மட்டும், அப்புறம் சீயிங் திங்ஸ், ஸ்பிரிட் லெவல், ஹியூமன் செயின் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். இதுக்கு இயர்னு பார்த்தா டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்டுக்கு மட்டும் இயர் தெரிஞ்சா போதும். ஓகேவா? அப்புறம் கீழே இருக்கிற சீயிங் திங்ஸ்க்கு, ஸ்பிரிட் லெவலுக்கு, ஹியூமன் செயின், இது 3க்கும் டெஃபினட்டா இயர் தெரியணும். நெக்ஸ்ட் இவரோட பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கியூர் அட் ட்ராய். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஓப்பனிங்ல நான் கிரீக் ரைட்டர்ஸ் அண்ட் ரோமன் ரைட்டர்ஸ் நடத்திட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், சாஃபகல்ஸோட ஒரு ஒர்க்கை பார்த்து சீமஸ் ஹெனி அப்படின்னு ஒரு ரைட்டர் வந்து கண்டெம்பரரி ரைட்டர் வந்து ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நான் கியூர் அட் ட்ராயும் பரியல் அட் தீபஸ் அப்படின்ற இந்த ஒர்க்கும் பார்த்தோம். ஓகேவா? இந்த 2 ஒர்க்குமே நம்ம ஓப்பனிங்லேயே கியூர் அட் ட்ராய், பரியல் அட் தீபஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது ரெண்டுமே அவரோட பிளே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவரோட ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபைண்டர்ஸ் கீப்பர்ஸ் அப்படின்னு எழுதிருப்பாரு. இம்பார்ட்டன்டான ஒர்க் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒர்க் மட்டும் தான். தென் ஃபேமஸ் போம்ஸ்ன்னு பார்த்தா பர்சனல் ஹெலிகான்னர் ஒர்க் எழுதிருப்பாரு, ஸ்டார்ம் ஆன் த ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா பியோவுல்ஃப். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். யார் வந்து பியோவுல்ஃபை கண்டெம்பரரி ரைட்டர்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க 1999 நெட் கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப நமக்கு சீமஸ் ஹெனி ஒரு ஆத்தர் இருக்காருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும் பியோவுல்ஃபை டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா சீமஸ் ஹெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேல இது வரைக்கும் பார்த்ததுல நான் மார்க் பண்ணதை மட்டும் சீமஸ் ஹெனிக்கு தரவு பண்ணுங்க. பிளே நமக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ரோஸை மறந்துடுங்க, ஃபேமஸ் போம்ஸையும் மறந்துடுங்க. அப்புறம் டிரான்ஸ்லேஷன் டெஃபினட்டா தெரியணும் வித் இயரோட 1999. ஸோ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பியோவுல்ஃப்னா உங்களுக்கு ரொனாலஜில கேட்பா, அதோட பப்ளிகேஷன் இயர்னு பார்க்கும்போது 1999 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஓகே மேம். எஸ். அடுத்த ரெக்கலம் ஆஃப் காப்பீஸ். ஓகேவா? ரெக்கலம் ஆஃப் காப்பீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் காப்பீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் 14 லைன் சானட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுல எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஐரிஷ் ரெபல்லியன் பத்தி பேசியிருப்பாங்க. அது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா 1798 நடந்திருக்கும். அப்ப இந்த போமை வந்து இந்த சானட்டை வந்து யார் கண்டு வழியா அவர் பேசியிருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா ஐரிஷ் சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் சண்டை போட்டு வந்து டிசீஸ் ஆயிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த இறந்து போன பர்சன்ஸ் வழியா தான் இந்த சானட் கலெக்ஷன் வந்து அவர் எழுதின மாதிரி எழுதியிருப்பாரு. அப்ப இது எதுக்கு அகேன்ஸ்டா நடந்தது அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ் வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்ற அந்த வார் நடந்ததுல நிறைய ஐரிஷ் சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. அப்போ இந்த இதுல ரெகுலம் ஆஃப் கிராப்பீஸ் அப்படின்ற வேர்ட் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னா ரெபல் வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் பர்சனலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சீமஸ் ஹெனிக் வந்து அக்ரிகல்ச்சர் மேல ஒரு நாட்டம் உண்டு. எதுக்கு அப்படின்னு சொன்னா இவரோட ப்ரொஃபஷன் தான் ரைட்டிங்கா மாறிடுச்சு. பட் இதுக்கு இவரோட முந்தின ஜென்ரேஷன் எங்களோட அப்பா தாத்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் இவரோட டேர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபீல்டு ரிலேட்டடா அப்படின்ற வேர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபீல்டு ஒர்க்னு ஒரு ஒர்க் இருக்கும். ஓகேவா? அது இது எல்லாமே எது ரிலேட்டடா வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா அந்த ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. அதனால இதுக்கும் ரெக்குலம் ஆஃப் கிராப்பீஸ்னா அந்த வளர்ந்துருக்கும்ல வீட்டு ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் அது நம்ம கிராப்பீஸ்ன்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு ரெக்குலம் ஆஃப் த கிராப்பீஸ். பட் கிராப்பீஸ் அப்படின்றது வந்து இந்த போம்குள்ள இந்த சானட்குள்ள அவர் என்ன ரெஃபர் பண்றாரு அப்படின்னா ரெபல் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிகிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிகிங் அப்படின்னா நார்மலான டிக்ஷனரி மீனிங் அப்படின்னா தோன்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இதோட ஓப்பனிங் லைன் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா இமேஜ் ஆஃப் அ போயட் பென் அண்ட் ஹேண்ட் அப்படின்றது தான் ஓப்பனிங்கான லைன். இதுல என்ன கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா அவரோட அப்பா சீமஸ் ஹெனியோட அப்பாவா இருக்கலாம் இல்ல கிராண்ட் ஃபாதரா இருக்கலாம், எல்லாருமே எது வழியா வந்து அவங்களோட லிவிங் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் மூலியமா. அப்ப அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணுவாங்க? மண்ணை வந்து தோண்டி மாடெல்லாம் விட்டு ஏதோ ஒண்ணு பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ள சீடு எல்லாம் போட்டாதான் எல்லாமே வளரும். ஓகேவா? அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க தோண்டி தான் அவங்களோட விவசாயத்தை வந்து பண்ணிருந்தாங்க. அப்போ அது டிகிங். அப்போ நானும் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா டிக் தான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னு சொன்னா மெட்டபரிக்கலா ஹி இஸ் கம்பேரிங் அவரோட பெண்ணை வச்சு அவரோட தாட்ஸ் இல்ல அவர் பாக்குற விஷயத்த டிக் பண்ணி அவர் வந்து பேப்பர்ல அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப அதுவும் ஒரு விதமான டிக்கிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மா ப்ரொஃபஷன் அவங்க அப்பாவும் தாத்தாவோட ப்ரொஃபஷனையும் அவரோட ப்ரொஃபஷனையும் மெட்டபரிக்கலா ஹி இஸ் கம்பேரிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் டிகிங். ஓகேவா? எஸ் மேம். எஸ். நெக்ஸ்ட் வந்து டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட். ஓகேவா? நேச்சுரலிஸ்ட் அப்படின்ற டைட்டிலே என்ன இருக்கு? நேச்சர் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. நேச்சர் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேவா? அப்ப நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரு வளர்ந்தது வந்து எந்த ஏரியால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்லேஜ்ல அந்த சைட்ல தான் வந்து வளர்ந்துருப்பாரு. அவரோட சைல்டுஹுடா இருக்கலாம் இல்ல அவரோட ஃபேமிலி சைடா இருக்கலாம், எல்லாமே லேண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிதான் இருந்திருக்கும். அப்ப ஒரு ஹியூமன் பீனா இவருக்கு எது கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா நேச்சர் கூட. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி தான் எது கீழே பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் கீழே பேசியிருப்பாரு. அப்போ இவர் சைல்ட்ஹுட்ல இருந்து அடலசன்ஸா இவர் எப்படி வளர்றாரோ அவருக்கு சின்ன வயசுல அந்த நேச்சர் வந்து எவ்வளவு அழகா தெரிஞ்சாலும் இப்ப அவருக்கு அந்த நேச்சர் வந்து எப்படி தெரியுதா த்ரெட்டனிங்கா தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருந்திருப்பாரு. அதுதான் வந்து டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
நெக்ஸ்ட் வந்து மிட் டேர்ம் பிரேக். மிட் டேர்ம் பிரேக் அப்படின்னு சொன்னா பிரேக், மிட் டேர்ம்னா நமக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிட் டேர்ம் இல்ல அந்த மாதிரி மிட் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் அப்படின்னு சொன்னா ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் மிட் டேர்ம் பிரேக். மிட் டேர்ம் பிரேக்னா என்ன அப்படின்னு சொன்னா சீமஸ் கெனிக்கு கூட பிறந்த ஒரு பிரதர் இருந்திருப்பாங்க. ஓகேவா, அந்த பிரதர் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருவாங்க. அப்போ சீமஸ் எனக்கு வயசு என்ன அப்படின்னு சொன்னா 14. அப்ப ஃபேமிலி மொத்தமே எதுல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த மார்னிங் பீரியட்ல கிரீவன்சஸ்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அவரோட லைஃப்லயே அவரோட பிரதர் இறந்து போன டைம் பீரியட் தான் வந்து அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பிரேக். ஆனா லெஷரா இல்ல, ஒரு மாதிரி எல்லாத்துல இருந்து ஒரு விடுபட்டு போன மாதிரி எல்லாத்தையும் மறந்த ஒரு இடத்துல உடஞ்சு உட்கார்ந்த ஒரு பிரேக்கா வந்து அவருக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றதான் ஒரு மிட் டேர்ம் பிரேக் அப்படின்ற இந்த டைட்டிலுக்கு கீழே அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் பர்சனல் கிரீவன்ஸ் பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? எஸ். அடுத்தது வந்து பர்சனல் ஹெலிகான். ஓகேவா, ஹெலிகான் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஃபவுண்டைன். ஃபவுண்டைன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி பெரிய பெரிய வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதிரைலாம் நிக்கிற மாதிரி அது வாயில இருந்து தண்ணி எல்லாம் கொட்டுற மாதிரி பார்த்துருப்போம் தெரியுமா, அதுதான் வந்து ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஹெலிகான் அப்படின்ற வேர்ட் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா கிரீக் மித்தாலஜில இருக்கிற ஃபவுண்டைன். ஓகேவா, இந்த ஹெலிகான் அப்படின்ற அந்த ஃபவுண்டைனை வந்து எது கூட கம்பேர் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா போயட்டோட இமேஜினேஷன் கூட சோர்ஸா கம்பேர் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா இப்போ எப்படி சொல்ல, இப்போ ஒரு விஷயத்த பார்த்தா எனக்கு எழுதணும்னு தோணுது, இல்ல அந்த இமேஜினேஷன் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தெரியுமா, அதே மாதிரிதான் இந்த ஹெலிகான் அப்படின்ற இந்த ஃபவுண்டேஷன் வந்து கிரீக் மித்தாலஜி இந்த ஹெலிகான் அப்படின்ற இந்த இதை வந்து எடுத்துருக்காங்க. இந்த ஹெலிகான் அப்படின்றது அவருக்கு எதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா அவரோட இமேஜினேஷன் எடுத்துட்டு வரதுக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனா அவர் கம்பேர் பண்ணி இருந்திருப்பாரு. அப்ப ஹெலிகான் அப்படின்னா அவங்க எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஹெலிகான்னா கிரீக் மித்தாலஜி அவர் எதுக்கு கம்பேர் பண்ணாரு அப்படின்னு சொன்னா சோர்ஸா இருக்காது. எதுக்கு அப்படின்னு சொன்னா போயட்டோட இமேஜினேஷனுக்கு ஒரு சோர்ஸா அதை வந்து கம்பேர் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். சில இதுல சொல்லுவோம் தெரியுமா, இந்த ரிவர் ஆஃப் ஆரோல போய் குளிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட சின்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த ஃபவுண்டைன் வந்து எது கூட கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இமேஜினேஷன் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும் போது இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து சைல்ட்ஹுட் அவருக்கு போய்ட்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு இமேஜினேஷன் வந்து ஜாஸ்தியா வருது அப்படின்றதுக்கு அவர் கம்பேர் பண்ணிருப்பாரு. புரியுதா இல்ல குழப்பறனா இல்ல வளர்றனா எப்படி தெரியுது? புரியுது மேம். எஸ், டன். லாஸ்ட் ஒர்க் வந்து ஸ்ட்ராங் ஆன் த ஐலாண்ட். ஓகேவா, நான் பிகினிங்லேயே சொன்னேன் ஐலாண்ட்ல நடந்த பிரச்சனையா அவர் வந்து ட்ரபிள்னு வேர்ட் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராங் ஆன் த ஐலாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட பிளேஸ்ல ஒரு ஸ்ட்ராங் அப்படின்றது அவர் எதை சொல்றாரு அப்படின்னா அந்த வயலன்ஸ் தான் அவர் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐலாண்ட்ல நடந்த வயலன்ஸ் தான் அவர் என்னன்னு இண்டிகேட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா த ட்ரபிள்ஸ் சொல்லி இண்டிகேட் பண்ணாரு. அதுதான் அவர் ஸ்ட்ராங் அப்படின்ற வேர்ட் கொடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவ்வளவுதான் சீமஸ் ஹெனி. ஓகேவா? எஸ் மேம். எஸ். டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்டோட இயர் என்ன? 1966. எஸ், 1966. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த சம்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் நிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அந்த ரெகுலம் ஃபார் த கிராப்பீஸா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பார்த்த மிட் டேர்ம் பிரேக்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிகிங், அப்புறம் பர்சனல் ஹெலிகான், இந்த டைட்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும். மேல பார்த்தா அந்த ஸ்பிரிட் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, அது பிகாஸ் அதுக்கு ஒரு அவார்டும் கொடுத்துருப்பாங்க, அதனால அந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன் பாக்குறோம். அப்புறம் டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் அப்படின்ற கலெக்ஷன், அப்புறம் நார்த் அப்படின்ற கலெக்ஷன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கலெக்ஷனோட டைட்டில் என்னன்றது மட்டும் சீமஸ் ஹெனிக்கு பாத்துக்கோங்க. அப்புறம் அவரோட 2 பிளேஸ் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஜெஃப்ரி ஹில் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபார் த அன்ஃபாலன் அப்படின்னு சொல்லி இது மாஸ்டர் ஃபாலோயிங்ல ஒரே தடவை கேட்ட கொஸ்டின். ஃபார் த அன்ஃபாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் அப்படின்னு சொன்னா என்ன, மலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, அப்ப அவ்வளவு தூரம் யார் ஏறி போவா அப்படின்னு சொன்னா விழுறதுக்காக தான் ஏறி போவா. நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்ப ஃபார் த அன்ஃபாலன் உங்களுக்கு எந்த ஆத்தரை பார்த்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு கதையை நம்ம இடிக்கா படிச்சிருப்போம் அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆகணும். சரியா, அப்பதான் ஆப்ஷன்ஸ் அது கூட உங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஜெஃப்ரி ஹில்னா என்ன, மலை. அப்ப அங்க இருந்து பார்க்கும்போது அன்ஃபாலன். ஸோ ஃபார் த அன்ஃபாலன் அப்படின்றது ஜெஃப்ரி ஹில்லோட ஒர்க். இதுக்கு இயர்லாம் படிக்க வேணாம், ஜெஃப்ரி ஹில் அப்படின்னாலே ஃபார் த அன்ஃபாலன் அப்படின்ற ஒர்க் வந்து ஞாபகம் வரணும். ஓகேவா இது? எஸ் மேம். நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா அனிமல் இவரோடது பேரு மறந்து போச்சு எனக்கு. ஜார்ஜ் ஆர்வெலோட 1984. ஓகேவா, நோட் பண்ணியாச்சா? பப்ளிஷ் ஆன இயர் என்னது? 19 ஜார்ஜ் ஆர்வெலோட 1984 எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1949. எஸ், அவ்வளவுதான் 1949 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அவரோட அனிமல் ஃபார்ம் 45. 1945. ஓகேவா, இயர் மட்டும் கொஞ்சம் அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டே இருங்க. இப்போ ஜார்ஜ் ஆர்வெல் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆத்தர்ஸ் தான் இன்பிட்வீன்ல இருக்காங்க. அதுல ஆல்ரெடி நம்ம சில ஆத்தர்ஸ் முடிச்சிட்டோம். அப்ப அதை மட்டும் டச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல அகைன் ஜார்ஜ் ஆர்வெல் வந்து நம்ம பிகின் பண்ணலாம். சரியா? சோ ஜெஃப்ரி ஹில் பார்த்தோம். அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஆண்ட்ரியூ மோஷன் வந்து போயட் லாரட்டா எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா 1999ல இருந்து 2009 வரைக்கும். ஓகேவா, ஆண்ட்ரியூ மோஷன் பத்தி கொஞ்சம் பர்சனலா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா
ஆண்ட்ரி மோஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பாய்ட் லாரட் பதவி அப்படின்றது அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும், இல்ல அவங்க விருப்பப்படுற வரைக்கும், இல்ல அவங்க ஏதோ தப்பு பண்ற வரைக்கும் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா தூக்கி வெளில போட்டுருவாங்க. அதுதான் வந்து பாய்ட் லாரட் பதவியை வந்து யூஸ் பண்ணாங்க. ஈவன் நம்ம டென்னிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட அவர் தான் வந்து லாங்கஸ்டா வந்து அந்த பதவியை வந்து பிடிச்சி வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 42 வருஷம் அவர் உயிரோட இருந்து சாவர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் அந்த ஆண்ட்ரி மோஷன்ல இருந்து என்ன கொண்டு வந்துருவாங்கன்னு சொன்னா எல்லாரும் 10 வருஷம் தான் பாய்ட் லாரட் பதவியில இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்ற ரோல் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஆண்ட்ரி மோஷன் அதுக்கு தான் வந்து ஸ்டார்டிங் பிளேஸா இருந்திருப்பாரு. ஸோ ஆண்ட்ரி மோஷனோட பாய்ட் லாரட் அதனாலதான் வந்து 1999 இருந்து 2009 வரைக்கும் அவர் பாய்ட் லாரட்டா இருந்திருப்பாரு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? Yes, ma'am. ஆண்ட்ரி மோஷனோட 4 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெஜிம் சேஞ்ச், ஸ்ப்ரிங் வெட்டிங், பெட்டர் லைஃப், வெட்ரன், இந்த 4 ஒர்க்குமே இம்பார்ட்டன்ட் ஒர்க் கிடையாது. ஆண்ட்ரி மோஷன் எதுக்கு இம்பார்ட்டன்? அந்த பாய்ட் லாரட் வந்து 10 வருஷமா ஆனதுக்கு இம்பார்ட்டன். அவ்வளவுதான் வந்து ஆண்ட்ரி மோஷன். ஓகேவா? அடுத்தது வெண்டி கோப். வெண்டி கோப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேக்கிங் கோகோ ஃபார் கிங்ஸ்லி எய்ம்ஸ், இதான் ஃபுல் டைட்டில் சரியா? மேக்கிங் கோகோ ஃபார் கிங்ஸ்லி எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாங்க. சீரியஸ் கன்சர்ன்ஸ், இஃப் ஐ டோன்ட் நோ, ஃபேமிலி வேல்யூஸ். இந்த 4 ஒர்க்குமே எக்ஸாம்ல வந்தது கிடையாது. பட் வெண்டி கோப் அப்படின்றது ஒரு ஆத்தர்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி ஆண்ட்ரி மோஷன் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி வெண்டி கோப் அப்படின்றது ஒரு ஆத்தர். ஓகேவா? அடுத்தது கேரல் ஆன் டஃபி. கேரல் ஆன் டஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க இம்பார்ட்டன்டான ஒரு ஆத்தர். ஷீ இஸ் ஸ்காட்டிஷ் போயட் அண்ட் பிளே ரைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க போயட் லாரட்டா எப்போ இருந்திருப்பாங்க அப்படின்னா 2009 இருந்து 2019. நான் ஆல்ரெடி சொன்னால 10 வருஷமா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவங்களுக்கு 10 வருஷம் தான் அந்த பதவியும். 2009 இருந்து 2019 வரைக்கும் யார் இருந்திருப்பா அப்படின்னு சொன்னா கேரல் ஆன் டஃபி வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்டா ஒரு எல்ஜிபிடி போயட்டா இருந்துட்டு இந்த பொசிஷன் பாய்ட் லாரட் பொசிஷனுக்கு யார் வந்திருப்பா அப்படின்னு சொன்னா கேரல் ஆன் டஃபி வந்து இருந்திருப்பாங்க. அப்ப இப்ப இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கேரல் ஆன் டஃபி எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா எல்ஜிபிடி போயட், ஐ மீன் எல்ஜிபிடின்னு சொல்லி சர்டன் ஆத்தர்ஸ் நம்ம படிப்போம் தெரியுமா, அதுக்கு கீழே யாரு வருவா அப்படின்னா கேரல் ஆன் டஃபியும் வருவாங்க. அவங்க எந்த பொசிஷன்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா பாய்ட் லாரட் பதவியில அவங்க இருந்திருக்காங்க. 2009 இருந்து 2019 வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டாண்டிங் ஃபீமேல் நியூட் அப்படின்றதா எங்களோட ஃபர்ஸ்ட் போய்ட்ரி கலெக்ஷன். 1985 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். தென் த அதர் கண்ட்ரி எக்ஸாம்ல எங்களுக்கு கேட்ட ஒர்க் வந்து ரப்சர். ஆல்ரெடி நான் ரப்சர்னு யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு பழைய ரைட்டர். த ரப்சர். ரப்சர் ரப்சர் அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டு. அந்த பொண்ணை இண்டிகேட் பண்ற மாதிரி தான் அவரோட மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து இருக்கும். அவரோட ஒர்க் எல்லாம் சீல தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பிஸ்கட்டோட நேம் பிடிச்சோம். அவர் தான் வந்து ஒருத்தருக்கு எழுதி கூட எழுதியிருப்பாங்க. ஜாஃப்ரே மேன். இல்லடா, அவரோட நேம் ஃபர்ஸ்ட் தாமஸ் ஸ்டார்ட் ஆகும். தாமஸ் அப்புறம் சீல ஸ்டார்ட் ஆகும். தாமஸ். அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டு, சீலியான்னு சொல்லிட்டு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட நேம் கூட சீல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் கோலம் பிரிட்டானிகா அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாரு. ஜான் டனுக்காக அவர் தான் வந்து எழுதி கொடுத்துருப்பாரு. ரொம்ப அன்பு கொடுத்தா அது ரப்சரா இருக்கும். தாமஸ் அன்பு, தாமஸ் கேரியோ, மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வந்துருச்சா? கெவாலியர் போயிட்ஸ் வரும். ஆமா, அதுலதான் வருவாங்க. அது கீழே தான் நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தாமஸ் கேரியோ அப்படின்னு பார்த்தோம். தாமஸ் கேர் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து கேரியோல ஆல்ரெடி இருக்கு. அப்ப கேர் வந்து அவங்க யாரு கேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கேர் பண்ணதுனாலதான் அவர் யாருக்கு எழுதினாரு அப்படின்னு சொன்னா ஜான் டனுக்கு எழுதினாருன்னு பார்த்தோம். அவர் ஒரு பொண்ணை இண்டிகேட் பண்ணி தான் அவரோட அவ்வளவு ஒர்க்ஸும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொன்னா சீலியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட இன்னொரு ஒர்க் என்னது அப்படின்னா கோலம் பிரிட்டானிக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் அதிகமா அன்பு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரப்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரப்சர் அப்படின்ற ஒர்க் வந்து தாமஸ் கேரியோக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் வருதா கதை? Yes, ka. Others? Yes, ma'am. Lega? Yes, ma'am. தாமஸ் கேரியோ தான் ரப்சர்னு எழுதியிருப்பாரு. அது பக்கத்துல நான் சொன்ன கதையை அப்படியே 4 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க சரியா? தாமஸ் கேரியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேரல் அண்ட் டஃபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டாண்டிங் ஃபீமேல் நியூடு, த அதர் கண்ட்ரி, ரப்சர், இந்த 3மே அவங்களோட போய்ட்ரி கலெக்ஷன். ஓகேவா? இவங்களோட பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டேக் மை ஹஸ்பண்ட், லிட்டில் விமன், பிக் பாய்ஸ், த வேர்ல்ட்ஸ் லைஃப், இந்த 3 ஒர்க்குமே இம்பார்ட்டன்டான ஒர்க் கிடையாது. இவரோட மேஜர் போம்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது மெடுசா, மிஸ்ஸஸ் லாசாரஸ், இந்த 2 ஒர்க்கும் இம்பார்ட்டன்டான ஓகே. நம்ம மேல இருந்து பார்த்ததுல மொத்தமே உங்களுக்கு 3 ஒர்க் தான் இம்பார்ட்டன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க போய்ட் லாரட்டா இருந்தாங்க. எல்ஜிபிடி கிட்ட இருந்துட்டு இந்த பொசிஷன்ல இருந்த முதல் ஆளுன்னு பார்க்கும்போது கேரல் ஆன் டஃபி. அவங்க ஃபீமேல் அப்படின்றதுனால அவங்களோட ரைட்டிங்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸ்டாண்டிங் ஃபீமேல் நியூடு, ரப்சரு, தென் மெடுசா, மிஸ்ஸஸ் லாசாரஸ், இது எல்லாமே வந்து அவங்களோட ஒர்க். ஆல்ரெடி மெடுசா அப்படின்னு சொல்லி யார் போம் எழுதியிருப்பா அவங்க அம்மாக்காக? சில்வியா பிளாத். சில்வியா பிளாத் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப மிஸ்ஸஸ் லாசாரஸ் அப்படின்னு சொல்லி எழுதுனது யாரு அப்படின்னு சொன்னா கேரல் ஆன் டஃபி. ஓகேவா? கேரல் ஆன் டஃபி. Yes, ma'am.
எஸ். அடுத்து சைமன் ஆர்மிடேஜ். ஓகேவா? சைமன் ஆர்மிடேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் லாரட்டா இருந்திருப்பாரு. எப்போல இருந்து அப்படின்னா 2019ல இருந்து சைமன் ஆர்மிடேஜ் வந்து பாயிண்ட் லாரட்டா இருந்திருப்பாரு. மேபி இப்ப கூட அவர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். 2019ல ஆரம்பிச்சிருக்காரு. 10 வருஷம் இன்னும் முடியல அவர் கணக்குக்கு. அப்ப அவர் தான் வந்து இப்ப பாயிண்ட் லாரட்டா மேபி இருக்கலாம். சரியா? இவரோட போம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹோம் கம்மிங். ஆல்ரெடி நம்ம ஹோம் கம்மிங்னு சொல்லி யாருக்கு பார்த்திருக்கோம் ஒர்க் வந்து ஹோம் கம்மிங் யாருக்குடா பார்த்தோம்? ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா யூஜின் யுனெஸ்கோ கிடையாது. ஹோம் கமிங் யாருக்கு பார்த்தோம்? நான் சொல்லி கொடுத்தேன். பார்த்த சாரதி. ஓகே, அது கரெக்ட் தான். இப்ப இருக்கிற கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் பார்க்கும்போது அன்னைக்கு ஹோம் கமிங்னு ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தேன். யாருக்கு பார்த்தேன்? சாமுவேல் பக்கெட்டா ஹாரோல்ட் பிண்டரா? ஹாரோல்ட் பிண்டர் தானே கதை சொல்லி. ஏன்னா ரூம்ல வந்து பர்த்டே பார்ட்டி கொண்டாடினாங்க. அப்ப பர்த்டே பார்ட்டி முடிக்கும் போது அங்க கேர்டேக்கர் வந்தாரு. கேர்டேக்கர் முடிச்சுட்டு அந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு வெளியில போனாங்கன்னு சொல்லி கதை சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். சோ சாமுவேல் பக்கெட் கிடையாது. சாமுவேல் பக்கெட்டுக்கு வந்து என் கேம்னு சொல்லி ஒரு கதை பார்த்தோம். அப்புறம் எம்எம்ல அவங்களோட 2 ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். ட்ரிலஜின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா சாமுவேல் பக்கெட்? எஸ் மேம். எஸ், அதான் சாமுவேல் பக்கெட். ஹாரோல்ட் பிண்டர்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஹோம் கமிங் பார்க்கும்போது ஒரு ரூம் இருந்துச்சு. அங்க பர்த்டே பார்ட்டி கொண்டாடினாங்க. பர்த்டே பார்ட்டி முடிக்கவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கேர்டேக்கர் வீட்டுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ கேர்டேக்கர் வந்துட்டு என்னமோ நடுவில் ஒரு ஒர்க் வரும், அப்புறம் வீட்டுக்கு திருப்பி வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஹோம் கமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஹாரோல்ட் பிண்டரோட ஒர்க். அப்போ ஹோம் கமிங் வெறுமனே எழுதினது யாரு அப்படின்னு சொன்னா சைமன் ஆர்மிடேஜ். த ஹோம் கமிங் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதினது யாரு அப்படின்னு சொன்னா ஹாரோல்ட் பிண்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எஸ். இவருக்கு இந்த ஹோம் கமிங் அப்படின்ற ஒரு ஒர்க் மட்டும் தான் சைமன் ஆர்மிடேஜ்க்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்ப கரண்டா யார் பாயிண்ட் லாரட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா சைமன் ஆர்மிடேஜா மேபி இருக்கலாம். சரியா? இவர் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் டிராமா வெர்ஷன்ல எதை எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஹோமரோட ஓடசியை 2006ல டிராமா வெர்ஷன்ல எழுதியிருப்பாரு. தென் எதை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா சர் கவைன் அண்ட் த கிரீன் நைட். இந்த ஒர்க் உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். அந்த ஒர்க் வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. இந்த 2 பாயிண்ட் வந்து அவருக்கு கீழே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா டிராயிங் ரூம் காமெடிஸ். எப்படி நம்ம ஆங்கிரி யங் மேன் மூமெண்ட், தென் கிச்சன் சிங் ரியலிசம், அடுத்து த மூமெண்ட்னு ஒன்று பார்த்தோம். இப்போ அப்புறம் டிராயிங் ரூம் காமெடிஸ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இதுல என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா மூமெண்ட் கீழே எந்த ரைட்டர்ஸ் எல்லாம் வராங்க, தென் கிச்சன் சிங் ரியலிசம்னு பார்த்தா அது கீழே நம்ம 2 தான் பார்த்தோம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லலாம், ஆங்கிரி யங் மேன் மூமெண்ட்ல யாரெல்லாம் வரா அப்படின்றது தனித்தனியா கொத்தா தெரியணும். சரியா? அதே மாதிரிதான் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா டிராயிங் ரூம் காமெடிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு பிளேயோ ஏதோ ஒரு விஷயமோ ஏதோ ஒரு ஆக்ஷன். சரியா? அந்த ஆக்ஷன் வந்து ஒரே ஒரு ரூம்ல தான் நடக்கும், அந்த வீட்டுக்குள்ள வந்து. அதுதான் வந்து நம்ம டிராயிங் ரூம் காமெடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜான்ரா வந்து எந்த டைம் பீரியட் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னா விக்டோரியன் பீரியட்ல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆக்ஷன் டேக் பிளேஸ் இன் டிராயிங் ரூம் ஆஃப் அ ஹவுஸ். அதுதான் வந்து டிராயிங் ரூம் காமெடிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது கீழே வர மேஜரான ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கும்போது நியோல் கோவர்டும் டெரன்ஸ் ராடிகனும். இந்த 2 பேரும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எப்படி கிச்சன் சிங் ரியலிசம் அப்படின்னால அர்னால் வெஸ்டரும் ஷீலா டெலானி அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வருதோ, அதே மாதிரி டிராயிங் ரூம் காமெடிஸ் அப்படின்னால நியோ கோவர்டும் டெரன்ஸ் ராடிகன், இந்த 2 பேரும் தான் அது கீழே இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ். ஓகேவா? நியோல் கோவர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் ஃபர்ஸ்ட் வந்து வார்டெக்ஸ். ஓகேவா? வார்டெக்ஸ், ஹே ஃபீவர், பிரைவேட் லைஃப்ஸ், பிரசன்ட் லாஃப்டர், பிளட் ஸ்பிரிட். ஓகேவா? இந்த 5 ஒர்க் வந்து இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் நியோல் கோவர்டோடது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வார்டெக்ஸ். ஓகேவா? வார்டெக்ஸ். இதுல நான் வார்டெக்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து தனியா தான் படிச்சாகணும். தென் நான் என்ன படிச்சேன் அப்படின்னா அது கொரோனா டைம் பீரியட். அப்போ ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், தூக்கி பிரைவேட்ல போட்டுருவாங்க. அதனால பிரைவேட் லைஃப். அப்போ பிரசன்டா இப்ப நம்ம சிரிச்சிட்டு இருக்க அந்த சிரிப்பு வந்து எங்க இருக்காது அப்படின்னு சொன்னா அப்போ இங்க இருக்கவே இருக்காது. அப்ப இந்த 3 ஒர்க்கும் ஃபீவர், பிரைவேட் லைஃப், பிரசன்ட் லாஃப்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து வார்டெக்ஸ். கடைசி ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா பிளிட் ஸ்பிரிட். இந்த பிளிட் ஸ்பிரிட் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பிளிட் ஸ்பிரிட்க்கு டைட்டில் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு கேட்டாங்க. டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஷெல்லியோட டூவர்ட்ஸ் ஸ்கைலார்க் அப்படின்ற ஒர்க்ல இருந்தா பிளிட் ஸ்பிரிட்க்கு டைட்டில் இருந்து எடுத்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி டூவர்ட்ஸ் ஸ்கைலார்க் நடத்தும் போது நியோல் கோவர்ட்னு ஒரு ரைட்டர் இருக்காரு, அவரோட பிளிட் ஸ்பிரிட்க்கு டைட்டில் எங்க இருந்தா எடுத்தாங்க அப்படின்ற சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு அப்போ மேபி மேஜரா தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? இந்த நியோல் கோவர்ட் தான் பிளிட் ஸ்பிரிட் டைட்டில் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஷெல்லியோட டூவர்ட்ஸ் ஸ்கைலார்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எஸ். அடுத்து டெரன்ஸ் ராடிகன் அப்படின்னு சொல்லி பார்த்தா வின்ஸ்லவ் பாய்ஸ், டீப் ப்ளூ சீ, செப்பரேட் டேபிள்ஸ், ராஸ். இதுதான் டெரன்ஸ் ராடிகன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல என்ன வேர்ட் இருக்கு அப்படின்னா டெரேஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. டெரேஸ்னா மொட்டை மாடி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இந்த வீட்டுல 2 பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க அப்படின்னு சொன்னா அவங்க விளையாடுறதுக்கு எங்க கூட்டிட்டு போவோம், மொட்டை மாடி தான் கூட்டிட்டு போவோம். அதனால அது ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வந்து வின்ஸ்லவ் பாய்ஸ் இருக்காங்க, அதனால மேல மாடி கூட்டிட்டு போனோம். இப்ப 2 பசங்க இருந்தாங்க அப்படின்னா 2 பேருக்கு தனித்தனியா தான் வாங்கி கொடுக்கணும். அதனால செப்பரேட் டேபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அதுல ஒருத்தரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ராஸ். அப்போ டெரன்ஸ்னு வந்தாலே
நாலே பசங்க இருக்காங்க வீட்டுல மேல, அதனால செப்பரேட் டேபிள். அதுல ஒருத்தரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ராஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா டீப் ப்ளூ சி. டெரன்ஸ் ஆட்டிங்கனுக்கு இன்னொரு 4 ஒர்க் இருக்கு. நான் மேஜரான ஒர்க்குன்னு மட்டும் தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இயர் எல்லாம் எதுவுமே படிக்க வேணாம். வெறும் மனையா 4 ஒர்க் டெரன்ஸ் ஆட்டிங்கனுக்கு. நியோல் கோவர்டுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க், அப்புறம் ஃபீவர் வந்துருச்சு, பிரைவேட் லைஃப்ல தூக்கி போட்டாங்க, சிரிப்பு போயிடுச்சு, பிரிட் ஸ்பிரிட்டர். இவ்வளவுதான் வந்து இவங்க 2 பேத்துக்கும். ஓகேவா? எஸ் மேம். அடுத்தது கிறிஸ்டபர் ஃப்ரை. கிறிஸ்டபர் ஃப்ரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரைனா வறுக்கிறது. ஓகேவா? அது பின்னாடி பேர் பின்னாடியே இருக்கு. அப்போ லேடிஸ் நாட் ஃபார் பர்னிங் அப்படின்னு எழுதிருப்பாரு. கேர்ள்ஸ் வந்து வறுக்கிறதுக்கு கிடையாது. ஸோ லேடிஸ் நாட் ஃபார் பர்னிங். அப்போ ஃப்ரைனா வறுக்கிறது. அப்போ எதுல போட்டு வறுப்போம்? தீ எரிஞ்சிட்டு தான், பர்ன் பண்ணிட்டு தான் வறுப்போம். ஸோ லேடிஸ் நாட் ஃபார் பர்னிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதே டைட்டில் பிரைட்ஸ் ஆர் நாட் ஃபார் பர்னிங் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா அப்படின்னா தீனா மெக்தா. சரியா? லேடிஸ் நாட் ஃபார் பர்னிங் அப்படின்னு சொன்னா கிறிஸ்டபர் ஃப்ரை, பிரைட்ஸ் ஆர் நாட் ஃபார் பர்னிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா தீனா மெக்தா. இந்த 2 டைட்டிலுமே வித்தியாசமா தான் இருக்கும். ஃப்ரைனா ஃப்ரை பண்றது, சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம் அந்த ஃப்ரை. அப்போ பர்ன் லேடிஸ் வந்து வறுக்கிறதுக்கு கிடையாது. அதே மாதிரி தான் பிரைட்ஸும் கிடையாது. அது யார் எழுதுனா அப்படின்னா தீனா மெக்தா. ஓகேவா? எஸ் மேம். எஸ். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம இதுல பார்த்தது வந்து ஆங்கிரி யங் மேன். ஆங்கிரி யங் மேன் மூமெண்ட் நம்ம ஆல்ரெடி எதுல பார்த்துட்டோம் அப்படின்னா தியரிஸ்க்கு கீழே பார்த்துட்டோம். அதனால இதை மொத்தமா ஸ்கிப் பண்றேன். ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க, ஹோம் கமிங், த ஹோம் கமிங் 1965. இதுல மிச்சம் நான் விட்ட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா டம் வெயிட்டர். நான் அதை மட்டும் மறந்துட்டேன். பர்த்டே பார்ட்டின்னு கேட்டா மேடம் உங்களுக்கு எதுவும் வேணுமா வந்து கேட்பாங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரூம் அங்க பார்ட்டி நடக்குது. அப்ப அங்க வெயிட்டர் வந்து எதுவும் வேணுமான்னு கேட்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க கேர் டேக்கர். அப்புறம் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா ஹோம் கமிங் அப்படின்னு சொல்லி கேர் டேக்கர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. இதான் நம்ம பார்த்தோம். எட்வர்ட் பாண்ட் நேத்தே பார்த்துட்டோம். பிங்கோ, ஃபூல், ஏ அமெரிக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு சொன்னா ஜான் ஆர்டன். ஜான் ஆர்டன் நேத்தே பார்த்தோம். 2 ஒர்க் மட்டும் சொல்லி கொடுத்தேன். என்ன ஞாபகம் இருக்கா? அதுல பார்த்த ஒர்க்ல 2 ஒர்க் மட்டும். நேத்து என்ன 2 ஒர்க் சொல்லி கொடுத்தேன்னு கொஞ்சம் சூஸ் பண்ணுங்க பாப்பா. அதுல 5 ஒர்க் இருக்கு. நேத்து ஜான் ஆர்டனுக்கு சொல்லுங்கடா. லிவ் லைக் பிக்ஸ். கரெக்ட். லிவ் லைக் பிக்ஸ் அப்படின்ற ஒர்க்கை நேத்து நான் சொல்லி கொடுத்தேன். இன்னொரு ஒர்க்கு, இன்னும் ஒரே ஒரு ஒர்க்கு, ஒர்க் ஹவுஸ் டாங்கி. அது பார்க்கல. என்ன பார்த்தோம்னா சர்ஜன் மஸ்க்ரூ டான்ஸ் பார்த்தோம். ஓகேவா? 1960 பப்ளிகேஷன். இந்த 2 ஒர்க் தான் வந்து ஜான் ஆர்டனோட மேஜரான ஒர்க். இதுல 5 ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த புக்கோட இது கொஞ்சம் டெவலப்டா இருக்கு. சரியா? வாட்டர் ஆஃப் பேபிலோன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1957 பப்ளிஷ் இருக்கும். தென் சர்ஜன் மஸ்க்ரூ டான்ஸ் வந்து நெட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் ஜான் ஆர்டனுக்கு. லிவ் லைக் பிக்ஸ் எக்ஸாம்ல கேட்டதே கிடையாது. பட் டைட்டில் நல்லா இருக்கேன்றதுனால அதை நான் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? எஸ் மேம். எஸ். அடுத்து டாம் ஸ்டூப்பர். டாம் ஸ்டூப்பருக்கு நேத்து ஒரு கதை சொல்லி கொடுத்தல. என்ன சொல்லி கொடுத்தேன்? டாம் ஸ்டூப்பருக்கு நேத்து வெரி குட். டிராவஸ்டேஸ் பப்ளிகேஷன் இயர் என்ன? 1974. அதுல வர கேரக்டர் யாரு? புரோட்டகனிஸ்ட் ஹென்ரி கேர். ஹென்ரி கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவன் போய் யாரை மீட் பண்ற மாதிரி அதுல இருந்துச்சு? எத்தனை பேரு? 3 பேரு. ஒன்னு வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸ், இன்னொன்னு லெனின், அப்புறம் இன்னொருத்தன் யாரோ வருவான். இந்த இருக்கு பாரு. டிராவஸ்டிஸ் வந்து 1974 பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து டாம் ஸ்டூப்பரோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். எப்படி நம்ம எட்வர்ட் பாண்ட் வந்து அவர் தனியா ஒர்க் எழுதாம சும்மா ஷேக்ஸ்பியரோட எல்லா ஒர்க்ஸும் இழுத்து உள்ள போட்டதுனாலதான் அவர் வந்து நெட் எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆத்தா எட்வர்ட் பாண்ட் வந்து மாறினார். சரியா? அதே மாதிரிதான் டாம் ஸ்டூப்பரும் சும்மாவே ஒர்க் எழுதிருக்க மாட்டாரு. அவர் போய் யாரையும் மீட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி டைட்டில் எல்லாமே ஏதோ ஒரு ஒர்க் அலூட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதனாலதான் எங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஸோ டிராவஸ்டிஸ் வந்து 1974. ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லி டிராவல் எதுல பண்ணுவோம் அப்படின்னா கார் தான் பண்ணுவோம். அதனால ஹென்ரி கார் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்போ இவரோட அவர் யார் கூட போய் இன்டராக்ட் பண்ணிக்கிற மாதிரி எழுதி இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ். அவர் என்ன எழுதிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா யுலிசஸ் எழுதிட்டு இருந்திருப்பாரு. யுலிசஸ் பப்ளிகேஷன் இயர் என்ன? 19 ரொம்ப காமனான இயர். மெஜாரிட்டி ஆஃப் தி வொர்க் நம்ம அதுல படிச்சிருக்கோம். யுலிசஸோட பப்ளிகேஷன் இயர் என்ன? 22. அவ்வளவுதான். ஜேம்ஸ் ஜாய்ஸோட யுலிசஸோட பப்ளிகேஷன் இயர் என்ன? 1922. ஓகேவா? அப்புறம் ட்ரிஸ்டன் ஜாரா தான் நம்ம எது கீழே படிச்சோம் அப்படின்னா டாடாயிசம்க்கு கீழே படிச்சோம். அப்புறம் லெனின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஷ்யன் ரெவல்யூஷனோட இயர் என்ன? 1917 தான் ஹோகாத் பிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே வருஷம் தான் எதுவும் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? நம்ம டாம் ஸ்டூப்பருக்கு கீழே உங்களுக்கு டிராவஸ்டிஸ் அப்படின்ற ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கும். இது போக அவரோட இன்னொரு ஒர்க் உங்களுக்கு தெரியும். ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸை வச்சு அவர் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. என்ன ஒர்க்?
Rosencrantz and Guildenstern. அதுவே ரோஸ் அண்ட் கிரான்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் ஆர் டெட். இந்த ரெண்டுமே வந்து நெட் கொஸ்டின் சரியா. டிராவஸ்டிஸும் சரி, தென் ரோஸ் அண்ட் கிரான்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் ஆர் டெட் அப்படின்ற இந்த ரெண்டு ஒர்க்குமே இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ டாம் ஸ்டூப்போட மிச்ச ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து வாக் ஆன் த வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகே, அதான் அவரோட டெபியூ ஒர்க். அது இம்பார்ட்டன்ட் ஒர்க் கிடையாது, பட் அது ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்றதால நம்ம படிக்கிறோம் வாக் ஆன் த வாட்டர். செகண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரோஸ் அண்ட் கிரான்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் ஆர் டெட் 1966 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதே வருஷத்துல தான் டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்டும் பப்ளிஷ் ஆயிருக்கும் 1966. இதே வருஷத்துல தான் எதுவும் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், அதுவும் 1966 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ இயர் பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்கும். ஓகேவா, ரோஸ் அண்ட் கிரான்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் ஆர் டெட் 1966, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸும் 1966. இன்னொரு ஒர்க் என்ன சொன்னேன் இப்போ கொஞ்சம் முன்னாடி? டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட். எஸ், தேங்க்யூ சோ மச். டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் 1966 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். சரி, 1966 நம்ம கிட்டத்தட்ட இப்போ 3 ஒர்க் படிச்சிருக்கோம். 3 சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்று போல ஞாபகம் இருப்பாங்க. இந்த ரோஸ் அண்ட் கிரான்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் அப்படின்னு இந்த 2 வருஷம் எங்க இருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட். அந்த ஹாம்லெட்ல இவங்க 2 பேரும் கோட்டியர்ஸா இருந்திருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். இவங்க 2 பேரும் எந்த சீன்ல அப்பியர் ஆவாங்க அப்படின்னு சொன்னா ஆக்ட் 5 சீன் 2ல வந்து அப்பியர் ஆவாங்க. இதோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா டென்மார்க். ஓகேவா, இதுதான் ரோஸ் அண்ட் கிரான்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா த ரியல் இன்ஸ்பெக்டர் ஹவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்பெக்டர் அப்படின்னால உங்களுக்கு என்ன வேலை? ஏதாவது கொலை நடந்திருக்கும், அதை கண்டுபிடிக்கணும், தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கண்டுபிடிக்கணும், அதான் அவங்களோட வேலை. ஸோ தி ரியல் இன்ஸ்பெக்டர் ஹவுண்ட் 1968 பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து ஒரு மிஸ்ட்ரி மர்டர். ஓகேவா, இது எதை பேரடி பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா அகதா கிறிஸ்டியோட மவுஸ் ட்ராப்பை வந்து பேரடி பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அகதா கிறிஸ்டிக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஷீஸ் Detective. குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, அகதா கிறிஸ்டியோட மேஜரான ஒன் ஆஃப் த மேஜர் ஒர்க் என்னது அப்படின்னு சொன்னா த மவுஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அகதா கிறிஸ்டியோட மவுஸ் ட்ராப் அப்படின்ற அந்த ஒர்க்கை பேரடி பண்ணி த ரியல் இன்ஸ்பெக்டர் ஹவுண்ட் அப்படின்ற அந்த ஒர்க்கை வந்து டாம் ஸ்டூப்பர்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, தென் இஃப் யூ ஆர் கிளாட் ஐ வில் பி ஃப்ராங்க் அப்படின்றது நெக்ஸ்ட் ஒர்க்கு. அப்புறம் ஜம்பர்ஸ், ஆர்டிஸ்ட் டிசைனிங் ஸ்டார் கேஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல நான் எப்படி ஞாபகம் வச்சேன் அப்படின்னா வாக் ஆன் த வாட்டர் வந்து வேற கதை. சரி, அது ஒரு தனி டாபிக், அதான் டெபியூ ஒர்க். ரோஸ் அண்ட் கிரான்ஸ் அண்ட் கில்டன்ஸ்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும், அவனை விட்டுருங்க. அடுத்த கதை எதுல ஆரம்பிக்குது? மிஸ்ட்ரியில இருந்து ஆரம்பிக்குது. அப்ப அங்க யாரு வரா? இன்ஸ்பெக்டர் வரா. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்து அங்க ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேட்பாங்க. அப்ப அதுதான் வந்து இஃப் யூ ஆர் கிளாட் ஐ வில் பி ஃப்ராங்க். நீங்க ஒத்துழைச்சிங்க அப்படின்னு சொன்னா நான் ஃப்ராங்காவா பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இஃப் யூ ஆர் கிளாட் ஐ வில் பி ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது வந்து 1969. ஓகேவா, அப்படி நீங்க சொல்ல வைக்கிற மாதிரி அடிச்சிங்க வச்சீங்கன்னா என்ன பண்ணிடுவேன்னா மேல இருந்து ஜம்ப் பண்ணிடுவேன். அப்போ ஜம்பர்ஸ் எதுல விழுவோம் அப்படின்னு சொன்னா ஸ்டார் கேஸ்ல தான் விழுவோம். ஸோ ஆர்டிஸ்ட் டிசைனிங் ஸ்டார் கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரும் நான் சேர்த்து படிச்சேன். ஸோ ரியல் இன்ஸ்பெக்டர் ஹவுண்ட் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா விசாரிக்கிறாரு. அப்போ உண்மையை சொல்லணும், அப்போ ஃப்ராங்கா எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? ஜம்ப் பண்ணிடுவோம் மேல இருந்து. அப்புறம் ஆர்டிஸ்ட் டிசைனிங் ஸ்டார் கேஸ், இந்த 4 ஒர்க்கும் ஒன்னா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ மேல மிச்சம் பார்த்த டெபியூ ஒர்க், அப்புறம் ரோஸ் அண்ட் கிரான்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் ஆர் டெட். அடுத்த ஒர்க் என்ன வந்துடும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒர்க் டிராவஸ்டிஸ் வந்துடும். ஓகேவா, இதுல ஜம்பர்ஸ்ல வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. அதனால வெறுமனே ஜிம்னாஸ்டிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஜம்பர்ஸ் வந்து எதை பத்தி அப்படின்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் பத்தி. அப்புறம் ஆர்டிஸ்ட் டிசெண்டிங் ஸ்டார் கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவும் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான். ஓகேவா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஸ்டார் கேஸ்ல விழுந்து இறந்து போயிருவாரு. அவர் உண்மையாவே ஸ்டார் கேஸ்ல தான் விழுந்தாரா இல்ல யாரும் பிடிச்சி தள்ளி விட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆர்டிஸ்ட் டிசெண்டிங் ஸ்டார் கேஸ் வந்து மூவ் ஆகும். இந்த டைட்டில் வந்து எதை பார்த்து அலூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மார்ஷல் டுஷாம்ப் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணியிருப்பார். அந்த பெயிண்டிங்க்கு என்ன பேர் வச்சிருந்திருப்பார் அப்படின்னு சொன்னா நியூட் டிசெண்டிங் ஸ்டார் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பெயிண்டிங் வந்து பேர் வச்சிருப்பாங்க. அதுதான் இவர் அப்படியே மாத்தி ஆர்டிஸ்ட் டிசைனிங் ஸ்டார் கேஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருப்பாரு. இந்த டைட்டில் எல்லாம் தேவை கிடையாது, ஒர்க் தான் தேவை. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து வாக் ஆன் த வாட்டர், ரோஸ் அண்ட் கிரான்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன். இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாரு, குதிச்சிருவேன்னு சொன்னா எங்க விழுந்தா? ஸ்டார் கேஸ்ல. அப்புறம் டிராவஸ்டிஸ். ஓகேவா, மிச்சம் இருக்கிற ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து 15 மினிட் ஹாம்லெட். ஹாம்லெட்னு சொல்லி நமக்கு தெரியும் ஷேக்ஸ்பியர்னு சொல்லிட்டு. 15 மினிட் ஹாம்லெட் அப்படின்னு சொல்லி யார் எழுதுனா அப்படின்னு சொன்னா 1976 நம்ம டாம் ஸ்டூப்பர்ட் தான் எழுதியிருப்பாரு. அப்புறம் நைட் அண்ட் டே அப்படின்னு ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு, இது அவரோட மைனர் ஒர்க். அப்புறம் ரியல் திங்கு, ஹாப் ஃபுட், ஆர்கேடியா, இந்தியன் இங்க், த சீகல். இதுல இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாப் குட், அப்புறம் ஆர்கேடியா. ஆர்கேடியா ஆல்ரெடி யார் ஒர்க் எழுதியிருப்பா? பழைய ரைட்டர் Sydney. வெரி குட்ரா. அதோட ஃபுல் டைட்டில் நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஒரு கேர்ளோட நேம் சிஸ்டருக்காக எழுதியிருப்பாங்க. Arcadius Pembroke. கவுண்டஸஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா. கரெக்ட் தான். கவுண்டஸஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா பிலிப் சிட்னியோட. அவங்க தான் நம்ம முதல்ல ஆர்கேடியான்னு பார்த்தோம். சரியா, ஆர்கேடியா பக்கத்திலேயே கவுண்டஸஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா பிலிப் சிட்னின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது கண்டெம்பரரி ரைட்டர்ல ஆர்கேடியான்னு யார் எழுதுனா அப்படின்னு சொன்னா டாம் ஸ்டூப்பர்ட். பழைய ரைட்டர்ஸ்ல யார் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி எழுதுனா அப்படின்னு சொன்னா நம்ம பிலிப் சிட்னி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா, பிலிப் சிட்னியோட ரிமைனிங் ஒர்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹாப் ஃபுட். ஹாப் ஃபுட் வந்து என்ன ஒர்க் அப்படின்னு சொன்னா ஸ்பை ஒர்க் அப்படின்னு சொல்லி. அது வந்து எஸ்பினாய்ஸ் நாவல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்பை ஒர்க்ஸ் தான் நம்ம எஸ்பினாய்ஸ் நாவல்னு சொல்லுவோம். அப்புறம்
அப்புறம் ஆர்கேடியா வந்து 1993. இந்தியன் இங்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் இங்க் வந்து மகாத்மா காந்தியோட தண்டி மார்ச்சை பத்தி பேசும். ஓகேவா, அதனால இந்தியன் இங்க் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. மகாத்மா காந்தியோட தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் சீகல் 1997 பப்ளிகேஷன். படிச்சிடலாம்ல இத டாம் ஸ்டூப்போட. எஸ் மேம். ஓகேவா, அவரோட ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த கோஸ்ட் ஆஃப் யூட்டோபியா அப்படின்னு சொல்லி ட்ரிலஜி எழுதியிருப்பார். அதுல வாயேஜ், ஷிப்ரக்கு, சால்வேஜ். ஓகேவா, சால்வேஜ், வாயேஜ், ஷிப்ரக்கு, சால்வேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாயேஜ்னா ஷிப்ல போறது, கடல் கடந்து, அங்க என்ன ஆகுனா ஷிப்ரக்கு, அப்புறம் சால்வேஜ். இந்த 3 ஒர்க்குமே கோஸ்ட் ஆஃப் யூட்டோபியா. யாரோட ட்ரிலஜி அப்படின்னா டாம் ஸ்டூப்பர்ட். ஸோ டாம் ஸ்டூப்பர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பிடிச்சோம்? வாக் ஆன் த வாட்டர். செகண்ட் ஒர்க் நமக்கு தெரிஞ்சது ரோசன்க்ராட்ஸ் அண்ட் கில்டன். ரோசன்கிரான்ஸ் அண்ட் கில்டன் சொன்னது. தேர்ட் யார் வரா விசாரிக்கிறதுக்கு? இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் என்ன விசாரிக்கிறாரு? இஃப் யூ ஆர் கிளாட் ஐ வில் பி ஃப்ராங்க். அப்படி இல்ல ஐ வில் பி ஃப்ராங்க். அப்படி இல்லனா ஜம்பர்ஸ். மேல இருந்து குதிச்சிருவேன். ஜம்பர்ஸ் எதை பத்தி பேசும்? ஜிம்னாஸ்டிக். அவன் ஜம்ப் பண்ணானா அவன் எதுல இருந்து விழுவான்? ஸ்டேர்கேஸ். ஆர்டிஸ்ட் டிசெண்டிங் ஸ்டேர்கேஸ். சோ இது வரைக்கும் ஒரு பேர் அப்படின்னு சொல்லி படிச்ச ஒரு கதை. அப்புறம் ஹாம்லெட்னு பாக்கும்போது இவர் என்ன டைட்டில் எழுதி வச்சிருப்பாரு? 15 minutes 15 minutes ஹாம்லெட், நைட் அண்ட் டே. அது போக அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பாக்கும்போது 2 ஒர்க் மார்க் பண்ணோம். what are they? ஹேப்குட், ஆர்காடியா. ஆர்கேடியா. ஹேப்குட் வந்து ஸ்பை நாவல்னு பார்த்தோம். ஆர்கேடியான்னு பார்க்கும்போது பிலிப் சிட்னி எழுதினாரு. இந்தியன் இங்க்னு பார்க்கும்போது மகாத்மா காந்தியோட எதை பத்தி நான் பேசும் அது? இந்தியன் இங்க் வந்து எல்லாரும் எத்தனை லீவ் இருக்காங்க? யார் இவரோட மைக்கும் ஒண்ணு இருக்கு. 4 நாள் சும்மா சொல்லலாம் லீவ் போறீங்க. 1000 ரூபாய் போட்டு போறாங்க. எஸ்பி கேன்சல் பண்ணுவாங்க. லேகா ஸ்ட்ரீம் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்றீங்களா? என்ன கேட்டுட்டு இருந்தேன்? இந்தியன் இங்க்ல செட்டிங் எங்கன்னு கேட்டேன். மகாத்மா காந்தியோட தண்டி மார்ச். தண்டி மார்ச் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் ட்ரிலஜி இருக்கு. தென் அவரோட மேஜர் ஸ்கிரீன் பிளேல வந்து நெட் கொஸ்டின் ஷேக்ஸ்பியர் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து டாம் ஸ்டூப்பர்ட். அதுதான் டாம் ஸ்டூப்பர்ட் ஃபர்ஸ்ட் நெட் எக்ஸாம்ல இன்ட்ரடியூஸே ஆனாரு. ஷேக்ஸ்பியர் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளே யார் எழுதுனா அப்படின்னா டாம் ஸ்டூப்பர்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இன்னும் 2 ரைட்டர்ஸ் இருக்காங்க. முடிச்சு நான் கிளாஸே மைண்ட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ல் சர்ச்சில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷீ இஸ் a feminist writer. ஓகே, செக்ஷுவல் பாலிடிக்ஸ் அண்ட் ஃபெமினிஸ்ட் திங்ஸ் வந்து இவங்க எழுதுவாங்க. கார்ல் சர்ச்சில்ல ஒரே ஒரு ஒர்க் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க். ஓகேவா, டாப் கேர்ள்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து 1982ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மீதி எந்த ஒர்க்குமே அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் கிடையாது. அது போக இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா Cloud9, டாப் கேர்ள்ஸ், சீரியஸ் மணி, இந்த 3 ஒர்க் மட்டும் யாருக்கு படிச்சா போதும்? யாருக்கு படிச்சா போதும்டா? கால் சர்ச்சில். ஓகேவா, அதுல டாப் கேர்ள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். பப்ளிகேஷன் இயரோட இம்பார்ட்டன்ட். Cloud9 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கால் சர்ச்சிலோடது. கிளவுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா அப்படின்னு சொன்னா டிம் வின்டன் அப்படின்னு ஒருத்தர் எழுதிருப்பாரு. அது வந்து ஆஸ்திரேலியன் ரைட்டர். ஓகேவா, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா நடத்தும் போது இந்த டிம் வின்டன் நம்ம பார்ப்போம். சரியா? தென் இவங்களோட 4 1-act plays அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ், கில்லு, வாட் இஃப் ஒன்லி. அவங்களே டபுள் இஃப் தான் போட்டிருந்தாங்க ஒர்க்ல. சரியா? வாட் இஃப் ஒன்லி, அப்புறம் IMP அப்படின்னு தான் டைட்டில். இந்த 4மே அவங்களோட 1-act play பாக்குறோம். பட் இவங்களோட மேஜரான ஒர்க்னு பார்க்கும்போது Cloud9, டாப் கேர்ள்ஸ், சீரியஸ் மணி. ஓகேவா, இப்ப டாப் கேர்ள்ஸோட சம்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1982ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருந்திருக்கும். ஓகேவா, இப்போ இந்த ஒர்க்ல எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு விமன் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா அவ வந்து இண்டிபெண்டா இருக்கணும். இண்டிவிஜுவலா அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். அவளுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்கணும் அப்படின்றது அந்த டாப் கேர்ள்ஸோட நோக்கமாவே இருக்கும். டாப் கேர்ள்ஸோட நோக்கம் அப்படின்னா இதுல வர ப்ரோட்டகானிஸ்டோட நோக்கமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இது வந்து எதை வேல்யூ பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஹைப்பர் ப்ரொஃபஷனலிசம் as well as அந்த எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவலிசம் வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு அப்படின்னா யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியா இருக்கலாம், எதுவுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. அவ தனியாவே எல்லாத்தையும் ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்றதா இதை காமிச்சிருப்பாங்க. அப்ப டாப் கேர்ள்ஸ் சென்ட்ரல் கேரக்டரா யார் வருவா அப்படின்னு சொன்னா மார்லின் அப்படின்னு ஒரு கேர்ள் தான் வந்து சென்ட்ரல் கேரக்டர். ஷீஸ் அ ப்ரோட்டகனிஸ்ட். ஓகேவா, இவ எதுல வந்து டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொன்னா டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒரு இதுல வந்து இவ வந்து வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டா. இவ வந்து தான் வந்து மேனேஜிங் டைரக்டரா இருப்பா, MD-யா இருப்பா மார்லின் அப்படின்ற கேர்ள் வந்து. இப்ப இந்த மார்லின் அப்படின்ற விமன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆம்பிஷியஸான விமன். ஓகேவா, கரியர்ல ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸா இருப்பா. ஈவன் அவளுக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து 17 year old. சரியா, அவளோட நேம் என்ன அப்படின்னா ஆக்னி அப்படின்னு பாக்குறோம். ஆக்னி அப்படின்னு பாக்குறோம். அவளுக்கு 17 வயசு ஆகுது.
ஆனா இந்த மார்லின் அப்படின்ற கேர்ள் என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா, அந்த 17 வயசு குழந்தைகிட்ட அவதான் அம்மான்னு சொல்லியிருக்கவே மாட்டா. மார்லின் என்ன பண்ணிடுவா, அவளுக்கு அவளோட ப்ரொஃபஷன் தான் முக்கியம், அவளோட ஆம்பிஷன் தான் முக்கியம் அப்படின்றதுனால அந்த 17 வயசு குழந்தை வந்து ஆக்னி வந்து குழந்தையா இருக்கும் போதே அவளோட தங்கச்சி கிட்ட கொடுத்துருவா. மார்லினோட ஓன் சிஸ்டர் கிட்ட கொடுத்து, நீயே வள, நீ தான் அம்மான்னு சொல்லிக்கோ, நான் சித்தினே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்துருவாளே தவிர அம்மா அப்படின்ற அந்த பதவிக்கு வந்து அவ வரணும்னு ஆசைப்பட மாட்டா. பிகாஸ் அவ எப்படி இருப்பா அப்படின்னா ரொம்ப ஆம்பிஷனா இருப்பா, as well as எம்டியா இருப்பா. எதுல அப்படின்னா டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சில. அவ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சில அவதான் வந்து எம்டி அப்படின்றப்ப அவதான் வந்து நிறைய கேர்ள்ஸ் இன்டர்வியூ எடுத்து யார் அந்த ஒர்க்ல சேர்க்கலாம் வேண்டாம் அப்படின்றத பாப்பா. ஓகேவா? அப்போ யாரெல்லாம் அவ சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து போப் ஜான் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் இசபெல்லா பேர்டு, அப்புறம் டுவெல் கிரேட், லேடி நிஜோ, பேஷன் கிறிஸ்டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேர் தான் அவ வந்து சூஸ் பண்ணியிருந்திருப்பா. அப்ப இந்த 5 பேரும் ரொம்ப எப்படி சொல்றது, திறமையானவங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி பித்தலாட்டம் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. ஓகேவா? அந்த 5 பேரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது அந்த டாப் கேர்ள்ஸ் அப்படின்னு இந்த ஒர்க்குக்கு கீழே பேசியிருந்திருப்பாங்க. ஓகே, இப்ப போப் ஜான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போப் அப்படின்னால எப்படி இருப்பாங்க, போப்னா எப்படி இருப்பாங்கன்னா என்ன ஜெண்டர்ல இருப்பாங்க போப் வந்து சர்ச்ல? போப்னா கிறிஸ்டியன்ஸ்ல பாப்பீங்களா, இவங்க வந்து போப் அப்படின்னு ஒரு பதவியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு சிலுவெல்லாம் போட்டு பெரிய கேப் எல்லாம் வச்சு பாத்திருப்பீங்கல்ல போப்புன்னு சொல்லி. மேல் அவங்க என்ன ஜெண்டர்ல இருப்பாங்க எல்லாருமே போப்புன்றவங்க? மேலாதான் இருப்பாங்க. சரியா? அப்ப இந்த பொண்ணு சூஸ் பண்ண போப் ஜான் அப்படின்ற அந்த கேர்ள், இந்த பொண்ணு இது வந்து அந்த பொண்ணு, சரியா, அந்த பொண்ணு அது வந்து அவ என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா பையன் மாதிரி டிஸ்கைஸ் ஆயிருப்பா. டிஸ்கைஸ் ஆகி எந்த ரோலை வந்து பிளே பண்ணிருப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னா போப் அப்படின்ற ரோலை வந்து அவ பிளே பண்ணிருப்பா. யாருக்குமே அவ பொண்ணுன்னே தெரிஞ்சிருக்காது. அவ பையன் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு ஒரு சர்ச்சுக்குள்ள அவ எடுத்துட்டு ஒரு போப்பாவே நடமாடிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து போப் ஜானோட பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் இசபெல்லா பேர்ட் அப்படின்னு சொன்னா ஷீஸ் எக்ஸ்ப்ளோரர், நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணியிருந்திருப்பா. ஓகேவா? தென் டல் கிரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹாரவர் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லி டல் கிரேட்டை வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லேடி நிஜோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷீஸ் அ ஜாப்பனீஸ் மிஸ்ட்ரஸ். ஓகேவா? மிஸ்ட்ரஸ்னா ஜாப்பனீஸ்ல இருக்கிற ஒரு பெரிய கிங்குக்கு அவ வந்து ஒரு மிஸ்ட்ரஸா இருந்திருப்பா. கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஒய்ஃபோ தேர்ட் ஒய்ஃபோ அந்த மாதிரி தான் அவ வந்து இருந்திருப்பா. லேட்டரா அவ என்ன ஆயிருப்பா அப்படின்னு சொன்னா புத்திஸ்ட்ல நன்னாவே மாறிருப்பா. அந்த ப்ரொஃபஷன் அவ போயிருக்க மாட்டா, அவன் தான் தூக்கி அவளை வச்சிருந்திருப்பான். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகி அவ என்ன ஆயிருப்பா அப்படின்னு சொன்னா புத்திஸ்ட்ல வந்து நன்னா இருப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த பேஷன் கிறிஸ்டெல்டா அப்படின்னு சொல்லி இந்த கடைசி கேரக்டர் இருந்திருக்கோம்ல, இந்த கேரக்டரை நம்ம ஆத்தர் வந்து நம்ம கால் சர்ச்சில் வந்து எங்க இருந்து எடுத்திருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா சாசரோட கேண்டர்பரி டேல்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அதுல எதுல அப்படின்னு சொன்னா கிளப்டேல இருந்து அந்த பேஷண்ட் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இது மெயினான திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சென்ட்ரல் கேரக்டர் யாரு, டாப் கேர்ள்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து யாரோடது, இதுக்கு கீழே அந்த 5 கேர்ள்ஸ் யாரு, அந்த 5 கேர்ள்ஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? எஸ் மேம். லாஸ்ட் ஆத்தர் ஆலன் அக்கிபான். ஓகேவா? ஆலன் அக்கிபான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்மன் கான்குவெஸ்ட் ட்ரிலஜின்னு ஒரு ட்ரிலஜி வந்து எழுதிருப்பாங்க. நார்மன் கான்குவெஸ்ட் ட்ரிலஜின்னு பார்க்கும்போது நார்மன் கான்குவெஸ்டோட இயர் நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம் முன்னாடி? 1066. 1066 அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரியா? அப்ப நார்மன் கான்குவெஸ்ட் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும் நமக்கு என்ன தோணும், அப்ப சம்திங் ரிலேட்டட் டு ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு தானே தோணும். பட் ஆலன் அக்கிபான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அது கீழே எதுவுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடா இருக்காது. உள்ள இருக்கிறது எல்லாமே டேபிள் மேனர்ஸ், லிவிங் டுகெதர், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் கார்டன், இதுதான் வந்து அதுக்கு கீழே வர 3 டைட்டில். ஸோ நார்மன் கான்குவெஸ்ட் ட்ரிலஜி அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் மேனர்ஸ், லிவிங் டுகெதர், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் கார்டன் அப்படின்றது தான் ஆலன் அக்கிபானுக்கு இந்த ஒர்க்கு கீழே பப்ளிஷ் ஆன 3 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரிமைனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெட்ரூம் ஃபரேஸ், ஜஸ்ட் பிட்வீன் அவர்ஸ்வெல்ஸ், விமன் அண்ட் மைண்ட், ஸ்மால் ஃபேமிலி பிசினஸ், இது 4மே அவங்களோட மைனர் ஒர்க் தான். எதுக்குமே இயர் படிக்க வேணாம். அவரோட ட்ரிலஜி அது கீழே வர 3 ஒர்க் என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா போதும். கிளியரா? எஸ் மேம். இது அப்படியே கவர் பண்ணிடலாம்ல? எஸ் மேம். ஓகேடா, தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஹோம்ஒர்க் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.